நான் போன எபிசோட்லயே ஒரு புக் பத்தி சொல்லியிருந்தேன். ஏர்லி இந்தியன்ஸ்னு ஒரு புக். டோனி ஜோசப்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் ரீசெண்டா இந்த புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கை பத்தி நான் ஸ்பெஷலா சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற நிறைய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ். அவங்க வந்து ஹிஸ்டரியை வந்து அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி இஷ்டத்துக்கு மாத்தி எழுதிக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. இந்தியாவோட பூர்வ குடிகள்னு யாரும் இருக்காங்களா? யாரெல்லாம் வந்து வந்தேரிகள்? இந்த மாதிரிலாம் கேள்வி இருக்குது. இது தாண்டி நிறைய கிளைம்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இந்தியா வந்து ஹிந்து நாடு அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ஹிந்து நாடு தான் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து கேஸ்டிசம்லாம் வந்து முதல்ல இல்ல, பிரிட்டிஷ் தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து ஆரியன்ஸ்னு ஒருத்தவங்க யாருமே வெளியே இருந்து வரல, எல்லாருமே ஆல்ரெடி இங்க இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் பொய், இந்தியன்ஸ் இவங்களோட ஒரிஜினல் ஹிஸ்டரி என்ன பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் எவிடன்சஸ், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம கூட இந்த புக்கை பத்தி பேச ஹரின்னு ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க சொல்லுங்க ஹரி, இந்த புக் பத்தி நம்ம பேசுறதுக்கான தேவை என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ இதுல ஆக்சுவலா என்ன அப்படின்னா, பேசிக்காவே ஒரு நாடை வந்து கட்டமைக்கணும், ஒரு நேஷன் ஸ்டேட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல தேவை வந்து வரலாறு. ஏன்னா அந்த வரலாறு தான் வந்து மக்களை வந்து நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், ஒரே நாடை சேர்ந்தவங்க, ஒரே குழுவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து கொடுக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்ச்சர் இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் பழக்க வழக்கம் இருக்கு. ஸோ எல்லாருமே தங்களுக்கான ஒரு ஹிஸ்டரியை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடும்போது தான் ஒரு சென்ட்ரல் ஹிஸ்டரி ஃபார்ம் பண்ற ஒரு குரூப் இதுதான் வந்து இந்தியாவோட வரலாறு அப்படின்னு டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டெஃபனிஷன்ல எந்த அளவு உண்மை இருக்கு, உண்மையிலே ஆரியன்ஸ் டிராவிடன்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த வித்தியாசம் வந்து இருக்குதா, இல்லை எல்லாருமே இந்தியாவுக்குள்ள இருந்து தான் வந்தோமா, ஸோ இப்படிங்கிறத பற்றியான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ஸை பற்றி தான் இந்த புக் வந்து ஃபுல்லாக பேசுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஹிஸ்டரியை பற்றி நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதா இல்லையா அப்படிங்க. இது மாதிரி நிறைய ஸ்கெப்டிக்ஸ் இருக்குது சுற்றி. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆரியர்கள் வந்து இன்வைட் பண்ணி இந்தியாவில் வந்தாங்க, இந்தியா வந்து ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வந்து பூர்வீகமாவே இந்தியாவுக்குள்ள தான் இருக்கோம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து நாங்க மண்ணின் மைந்தர்கள் சொல்லிக்குவாங்க. ஆனா ஒரு லைன்ல வந்து இந்த புக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வி ஆர் ஆல் இந்தியன்ஸ், வி ஆர் ஆல் மைக்ரன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட டேக்அவே அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்தியாவை பூர்வீகமா கொண்ட மக்கள், இங்கே உருவானவங்க அப்படின்னு இங்க யாருமே கிடையாது. எல்லாருமே எங்க இருந்தோ வந்து இங்க இந்தியாவுக்குள்ள வந்தவங்க தான். வெவ்வேறு காலங்கள்ல இந்தியாவுக்குள்ள வந்தவங்க. அவங்க வந்திருப்பாங்க, அடுத்து இவங்க வந்திருப்பாங்க, அடுத்து இவங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு வரிசை ஒவ்வொருத்தெல்லாம் வந்திருப்பாங்களே ஒழிய எல்லாருமே மைக்ரன்ஸ் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அப்படிங்கறத அந்த புக் கொடுக்குற ஒரு டேக்அவே சொல்லலாம். ஸோ இதை பத்தி நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் தான். இதுதான் இப்ப ஈவன் பூர்வ குடி அப்படிலாம் சொல்லுவாங்க. பூர்வ குடிலாம் வந்து பார்த்தா ஒவ்வொரு டைம் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும் தானே. இப்ப ஒரு 10,000 வருஷம் முன்னாடி பார்த்தா அதுக்கு ஒரு பூர்வ குடி இருப்பாங்க. அதே ஒரு 50,000 வருஷம் முன்னாடி போனா அதுல வேற ஒரு பூர்வ குடி இருப்பாங்க. ஒரு 100,000 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தா ஹோமோசேபியன்ஸே இங்க கிடையாது, வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க தானே பூர்வ குடி, நம்ம தானே அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம், நம்ம மைக்ரன்ஸ் தானே. அப்ப அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய இருக்கும். நம்ம வந்து உள்ள டீடைலா பேசலாம். ஆக்சுவலா சென்னையில பல்லாவரத்துல வந்து ஒரு ஃபாசில் எடுத்தாங்க, ஒரு ஆக்ஸ், அதாவது கற்கோடாரின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கற்கோடாரியை வந்து ஃபர்ஸ்ட் இங்க 1800s ஒரு பிரிட்டிஷ்காரங்க எடுத்து ஆராய்ச்சி பார்த்தார். டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கோடாரி, ஒரு கற்கோடாரி. ஆனா ஹோமோசாப்பியன்ஸ் அப்படிங்கிற இனமே உருவாகி 5 லட்சம் வருஷம் தான் ஆகுது. அப்போ ஹோமோசாப்பியன்ஸ்க்கு முன்னாடி இருந்த இனங்கள்லாம் இந்தியாவில இருந்திருக்குது, சென்னையில இருந்திருக்குது. அப்போ நம்ம வந்து நம்மளை வந்து பூர்வக்குடி, நாங்க வந்து இங்க இருந்தே உருவானாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவு ஒரு முட்டாள்தனம். எல்லாருமே இங்க இருந்திருக்காங்க. நம்மளுக்கு நம்மளோட பிரதர் ஸ்பீஷிஸ் சொல்லப்படுற அந்த இனங்கள் கூட இந்தியாவில இருந்திருக்குது. அப்போ நம்ம மட்டும் வந்து இது நம்ம பூர்வக்குடி அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனம் இல்ல. இந்தியாங்கிறத தாண்டி வேர்ல்ட் ஃபுல்லாவே நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹோமோசேபியன்ஸ்ங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இந்தியா ஏசியால வந்து அதிகமா இருந்தது காரணம் வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சரல், நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சூட்டபிளா இருந்துச்சு, அதனால பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சு. பட் எல்லா இடத்துலயுமே இருந்திருக்காங்க. அதையும் சொல்லணும்னா என்ன, நம்ம இந்த பேச்சுக்கு வந்துருவாங்க, தமிழ்நாட்டுலதான் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, தமிழ்நாடு தான் வந்து உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களுக்குமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. லெமுரியா இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பேச்சுகள்லாம் வருவாங்க. ஸோ ப்ராப்பரா ஹிஸ்டரி வைஸ் இல்ல வந்து ஆர்கியாலஜி வைஸ் எல்லாம் பார்த்தா அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து இந்த புது டெக்னாலஜிஸ் நிறைய வருது, டிஎன்ஏ அனாலிசிஸ், ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ், இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நிறைய தகவல்கள், நிறைய உண்மைகள் ஈஸியா கிடைக்க வருது. அது எல்லாத்தையுமே இந்த புக்ல கிளியரா சொல்லியிருப்பாங்க. சும்மா போற போக்குல கதையா சொல்லாம, சஜஷன்ஸ் சொல்லாம எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது.
சைட்டேஷன் சைட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து டவுட் இது வந்து உண்மையா இருக்கா இல்ல இவரே சொல்றாரா அப்படின்னு தோன்ற இடத்துல அந்த சைட்டேஷனை போய் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இது வந்து எந்த அளவு இது உண்மை அப்படின்னு. நீங்க சொன்ன இந்த லெமுரியா கண்டம்லாம் இருக்குல்ல, அந்த தேரி எல்லாம் எப்பயோ வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. காண்டினென்டல் ட்ரிப் தியரி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்த மடகாஸ்கர்ல காணப்படுற ஒரு லீமூர் வகையை சேர்ந்த ஒரு பாசிலும் இந்தியாவில் அதே மாதிரி கிடைச்ச ஒரு பாசிலும் ஒண்ணு போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்ப ரெண்டே இணைக்கிறதுக்கு ஒரு நிலம் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல். ஆனா கண்டமே நகருது அப்படிங்கிற தேதி வந்ததுக்கு அப்புறம் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஓஷன் சர்ஃபேஸ் காமிக்கிற டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஓஷன் சர்ஃபேஸ் எந்த இடத்துல மழை இருக்கு, எந்த இடத்துல பள்ளத்தாக்கு இருக்கு, எந்த இடத்துல பிளைன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு கீழே எந்த நிலமும் கிடையாது. ஆனா நம்ம இன்னுமே வந்து இந்த லெமுரியா கண்டம் இருந்தது. நான் இந்தியாவில இருந்து ஆப்பிரிக்கா வந்த ஒரு மேப் வந்து ஒரு ஃபேமஸ். ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் இணைச்ச மாதிரி ஒரு பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஓவரை மறந்துட்டீங்களே, பின்னாடி வாய்ஸ் ஓவர் போடுவாங்களே, குமரி கண்டம் தமிழரின் பாரம்பரியம் அப்படிமா. இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து பாக்குறதா விடணும். நம்ம வந்து ஹிஸ்டரி ஆர்கியாலஜி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ஸ் பாக்குறத முதல் விடணும். ஏன்னா இந்த கான்ஸ்பிரசி பத்தி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. நிறைய புள்ளிகளா இருக்கும். அந்த புள்ளிகளை வந்து அது வந்து டேட்டா, அதை எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ். அந்த கனெக்ஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இதை வச்சு இன்ஃபுளுன்ஸ் எடுக்கிறது விஸ்டம் அப்படிங்கிறது. ஆனா இந்த கான்ஸ்பிரசிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த புள்ளியெல்லாம் எனக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டு இது வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் அப்படிங்கிற மீம் போட்டிருப்பா. அது வந்து ஃபேமஸான மீம். அது அந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி யூடியூப்லயும் எல்லாத்துலயும் சுத்திட்டு இருக்குது. அதெல்லாம் பாக்குறத வந்து விட்டாதான் நம்ம உண்மையான ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஹிஸ்டரி ஆர்கியாலஜி இதுல இந்த புக் பத்தி ஸ்பெஷாலிட்டி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இவர் சைட் பண்ற டேட்டா நிறைய வந்து ரொம்ப ரீசன்ட் டேட்டாஸ் நிறைய சொல்றாரு. இப்ப ஜெனடிக் ஸ்டடிஸ் டெவலப் ஆனதே ரொம்ப ரீசென்ட்லி. அதுவும் அதுல லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல இன்னும் நிறைய ஃபைண்டிங்ஸ் இருந்திருக்குது. அதையும் இதுல சைட் பண்ணி அதோட மீனிங்ஸ் எல்லாம் இன்டர்பிரட் பண்ணி அதை சொல்றது வந்து ரொம்ப அப்டேட்டா இருக்குது. அதனால இந்த புக் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய புக் கிடையாது. இது ஒரு 200 பேஜஸ் தான் இருக்குது. நீங்களே சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம ஒரு 10-15 புக் சேர்ந்து படிக்கிறத இவர் ஒரே புக்ல நம்மளுக்கு கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ இது வந்து ஆமா இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து நம்மள வந்து ஹிஸ்டரியா படிக்கிற விஷயங்கள், அதாவது ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து இதை வந்து ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் இல்லாத காலத்துல ஆர்கியாலஜி எவிடன்ஸ் மூலமாவோ இல்ல இந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் மூலமோ இந்த மாதிரி எடுக்கிற வந்து ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்டரி, ப்ரீ ஹிஸ்டரி, லிங்குவிஸ்டிக், ஜெனடிக்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த புக் கொடுத்துருக்காரு. எல்லாத்த பத்தி பேசிருக்காரு. ஒவ்வொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போதும் மைக்ரேஷன்ல இப்போ வந்து ஆரியன் மைக்ரேஷன்ல வந்து ஹரப்பன் மைக்ரேஷன், ஹரப்பன் பத்தி பேசணும் அப்படின்னா அதுல ஆர்கியாலஜி என்ன சொல்லுது, ஹிஸ்டரி என்ன சொல்லுது, லிங்குவிஸ்டிக் என்ன சொல்லுது, ஜெனடிக்ஸ் ஸ்டடி என்ன சொல்லுது, ஜெனடிக்ஸ்லயுமே வந்து ஹோல் ஜீனோம் ஸ்டடி என்ன சொல்லுது, ஆன்சியன் டிஎன்ஏ ஸ்டடி என்ன சொல்லுது, ஒவ்வொன்றையுமே வந்து எல்லாத்தையுமே சேர்த்து கம்பைல் பண்ணி ஒரு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஹிஸ்டரியா, இந்தியன் ப்ரீ ஹிஸ்டரியா. அதான் அந்த இன்டர்டிசிப்ளினரி கன்வர்ஜென்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நிறைய முன்னாடி வந்து தனித்தனியா பேசிட்டு இருப்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் மட்டும் வச்சு பேசுவாங்க. அப்புறம் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் வச்சு மட்டும் பேசுவாங்க. இந்த இதுல வந்து அவரே கிளியரா சொல்றாரு, இது மூணுமே தனித்தனி ஃபீல்ட்ஸ், தனித்தனி ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்ல இருக்குது. ஆனா இவர் சொல்ற கன்க்ளூஷன்ஸ், இவர் சொல்ற ஃபைண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே மூணு டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸுமே சிமிலர் கன்க்ளூஷன்ஸ் வருது. அதை வச்சுதான் நாங்க வந்து இது வந்து உண்மைன்னு சொல்றோம் அப்படிங்கறத கிளியரா சொல்றாரு. சோ இதுல அசம்ப்ஷன் பண்றதுங்கிறதுக்கு இடமே ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எல்லாமே வந்து கன்வர்ஜ் ஆகுதுல இந்த ட்ரூத். ஸோ இதெல்லாம் வந்து வெவ்வேறு காலங்கள்ல பண்ண ரிசர்ச். ஆர்கியாலஜி ஸ்டடிஸ் வந்து எப்பயோ பண்ணது, லிங்குவிஸ்டிக்ஸ் அதுக்கு முன்னாடி பண்ணது. மகாதேவன், ஐராவத மகாதேவன்லாம் எப்பயோ வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஸ்டடியோட ரிசல்ட்டும் இப்ப 2017-18 பண்ண ஜெனடிக்ஸ் ரிசல்ட்டும் கன்வர்ஜ் ஆகுது அப்படிங்கறதா இதுல வந்து ஒரு பிளஸ். ஸோ அப்போ அந்த அளவு வந்து ட்ரூத் நெருங்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இதை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும். இந்த வெவ்வேறு இது வந்து வெவ்வேறு காலங்கள் எடுத்து பண்ணப்பட்ட ரிசர்ச் எப்படி வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆமா, இந்த இதுல ஈவன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பட்டது வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு கேஸ்ட் பத்தி பேசுறது, எப்படி வந்து எண்டோகாமி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் வந்து நம்ம டீடைலா போவோம், நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டாவே போவோம். புக் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்களோ அதுபடியே நம்ம வந்து கண்டென்ட் லைட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சயின்டிபிக்கலா இல்ல டெக்னிக்கலா சொல்லாம அந்த கான்செப்ட் லைட்டா டச் பண்ணிட்டு அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் லிசனர்ஸ்க்கு வந்து தெரியற மாதிரி பண்ணுவோம். சோ தட் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் புக் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. அதுதான் அந்த எபிசோடோட எய்மே. நம்ம வந்து இந்த புக்கை படிக்க வச்சா அதுதான் நம்மளோட சக்சஸ் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். கண்டெக்ஸ்ட் படி போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறார்.
ஹோமோசாப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனமே வந்து ஆப்பிரிக்கால தான் உருவானது. அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஆர்காலஜிக்கலும் சரி, ஜெனடிக்கலாவும் சரி, ஆப்பிரிக்காவில் தான் ஹோமோசாப்பியன்ஸ் உருவாயிருக்காங்க. இப்போ இருக்கிற கென்யா, எத்தியோப்பியா அந்த ஏரியாவில் உருவாயிருக்கு. ஐ மீன் ரொம்ப அன்சியனா டிஎன்ஏ கிடைச்சிருக்குது. அதோட இப்போ ரீசெண்டா மொரோக்கோ, அதாவது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஒரு ரீசெண்டான ஒரு ஒரு டிஎன்ஏ வந்து கிடைச்சிருக்குது. ஸோ ஹோமோசாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த பீரியட்ல ஒரு 5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வருஷத்துக்கு உள்ள இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல தான் உருவாயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இவர் ஆரம்பிக்கிறார். அதுல இருந்து தான் உலகம் ஃபுல்லா இவங்க பரவி இருக்காங்க அப்படிங்கிறது. இவர் சொல்ற இது படி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து 70,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா விட்டு வெளியே வரல அப்படிங்கும்போது, இந்த 70,000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிஎன்ஏ, ஹோமோசாப்பியன்ஸ் டிஎன்ஏ உலகத்துல எங்கேயாவது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா மைக்ரேஷன் தேரி வந்து பொய்யாயிடும். ஆனா இப்போ வரைக்கும் 70,000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டிஎன்ஏவும் உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்கல. ஹோமோ சாப்பியன்ஸ் வருது. ஹோமோ நியண்டர்தாலிசிஸ் இருக்குது. அதாவது நியண்டர்தால்னு சொல்லப்படுற நம்மளோட பிரதர் ஸ்பீசிஸ். ஹோமோ எரக்டஸ்க்கான இது கிடைச்சிருக்குது. டெனிசோவியன்ஸ்ங்கிறது கிடைச்சிருக்குது. ஆனா ஹோமோ சாப்பியன்ஸோட ஃபாசில் ரெக்கார்ட் இல்ல டிஎன்ஏ ரெக்கார்ட் 70,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அப்போ அதை வச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 70,000 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இவங்க ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில இருந்து வெளியே மைக்ரேட் ஆக வெளியே வராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த நீங்க சொல்றீங்கல்ல அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா இமிகிரன்ஸ் தவிர வேற அதுக்கு முன்னாடி வந்து ஹோமோசேப்பியன்ஸோட டிஎன்ஏ எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் சயின்ஸோட பியூட்டி. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்க சொல்ற தியரி தப்பு, இவங்க சொல்ற தியரி தப்பு அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் சயின்ஸோட பியூட்டி. நம்ம வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ்ல போட்டிருக்கு இதுதான் ட்ரூத் அப்படின்னு இல்லாம இத வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் அது பண்றது. ஆமா, கரெக்ட். எல்லாருமே வந்து இதை வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நம்ம வந்து பொய் இல்ல வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஆமா இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு அடுத்து உண்மை என்னன்னு தேடணும். அப்ப நம்ம வந்து அது தப்புன்னு ஒத்துக்கிட்டாதானே அடுத்து தேட முடியும். நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு இல்ல இதான் உண்மை அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஊரை சொல்லுவாங்க, உங்க சயின்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சொல்லும், எங்க புக் வந்து அப்படிலாம் கிடையாது, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். இதை சொல்ல நீங்க வெக்க பண்ணு சென்றாய். அதுதான் எப்பவுமே ஒரே காலமா எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்குது. உன்னோட புக் மட்டும் அப்டேட்டே ஆகல, அப்படியே இருக்கு அப்படின்னா அதுக்குதான் நீ வெக்க பண்ணும். இல்ல இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா இமிகிரேஷன் வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல வெளியானவங்களோட லீனியேஜ் தான், அவங்களோட டிஎன்ஏஸ் தான் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. அதனாலதான் வந்து அதை வந்து ஸ்பெசிபிக் ஈவெண்டா சொல்றாங்க. அது இப்போ ஒரே டைம்ல நிறைய பேர் வந்திருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்களோடது எல்லாமே தனித்தனியா பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து டிஃபரெண்ட் ஈவெண்ட் சொல்லுவாங்க. இது சிங்கிள் ஈவெண்ட் தான் ப்ரூவ் பண்றதுக்கு யூனிபேரண்டல் டிஎன்ஏ அனாலிசிஸ் ஒரு விஷயம் பண்றாங்க. இத பத்தி ஷார்ட்டா நம்ம பாத்துருவோம். ஆமா, ஆக்சுவலா இந்த யூனிபேரண்டல் டிஎன்ஏ அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட வந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செல்லையும் நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லையுமே இந்த 23 பேர் குரோமோசோம் இருக்கும். மொத்தம் 46. அந்த 46 நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அதாவது அணுவோட கருன்னு சொல்லுவாங்க. அந்த கருக்குள்ள இந்த 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த குரோமோசோம்ஸ்ல டிஎன்ஏஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து கடைசி 2 டிஎன்ஏ வந்து ஒரு மனிதனோட பாலினத்தை டிசைட் பண்ணக்கூடியது, அதாவது டிசைட் பண்ணக்கூடியது. எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு இருந்தது, எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவன் வந்து பெண்கள், ஃபீமேல் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அது வந்து மேலோட செக்ஸ் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஸோ இந்த இதுல வந்து மேலுக்கு மட்டும்தான் இந்த ஒய் குரோமோசோம் இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. அப்போ இந்த ஒய் குரோமோசோம் இனப்பெருக்கத்தப்ப ஒரு பெண்ணிட்ட இருந்து ஒரு 23 குரோமோசோமும் ஆண்கிட்ட இருந்து 23 குரோமோசோம் வந்து அது 2 இணைஞ்சுதான் வந்து அடுத்த கரு வந்து உற்பத்தி ஆகுது, இல்ல அடுத்த ஜென்ரேஷன் வந்து உற்பத்தி ஆகுது. இப்போ இந்த ஆண்ல இருக்கிற 46ல 23 2ஆ பிரியும் போது எந்த 23 வந்து இந்த பெண்ணோட குரோமோசோம் கூட சேருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த செக்ஸ் சேராது. அதுல வந்து அந்த எக்ஸ் வருதா இல்ல ஒய் வருதா அப்படிங்கிற பொறுத்து. ஒய் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மகனாயிரும். ஸோ ஆண்கள்ட்ட இருந்தா அந்த ஒய் வர முடியும். அந்த ஒய் வந்த இதுல இருந்து பெண்ணோட குரோமோசோமோட சேர்ந்து கரு உருவாயிருச்சு அப்படின்னா அது வந்து ஆண் வாரிசாயிரும். அப்போ இந்த ஆண்கள் மூலமா மட்டும்தான் இந்த ஒய் குரோமோசோம் பாஸ் ஆகுது. அப்போ எனக்கு வந்து ஒய் இருக்கு அப்படின்னா அந்த ஒய் வந்து எங்க அப்பாட்ட வந்திருக்கும், எங்க அப்பாவோட ஒய் வந்து அவங்களோட அப்பாட்ட வந்திருக்கும். இந்த மாதிரி இந்த ஒய் குரோமோசோம் மட்டும் இந்த ஆண்கள் மூலமா மட்டும்தான் டிராவல் ஆகும். ஸோ இந்த இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோட அப்பா யாரு, அவரோட அப்பா யாரு, அவரோட அப்பா யாரு அப்படிங்கிற இந்த அப்பா அந்த லீனியேஜை வந்து கண்டுபிடிக்க முடியும். தான் பேட்டர்னல் லீனியேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் நியூக்ளியஸ்ல 46 குரோமோசோம் இருக்குன்னு சொன்னேன் கரெக்டா. அந்த இது தவிர நம்ம செல்லுல மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனும் இருக்குது. அது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. அதுல சில டிஎன்ஏஸ் இருக்கும்.
அந்த டிஎன்ஏ ரீப்ரொடக்ஷன் செல்ஸான ஸ்பெர்ம்லயோ ஓவம்லயோ வராது. அது வந்து அம்மாவோட கருவுல இருக்கும்போது தான் அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து உள்ள பாஸ் ஆகும். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எப்படி வந்து ஒய் குரோமோசோம் ஆண்களுக்காக மட்டுமே பாஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து பெண்களோட இதுல மட்டுமே பாஸ் ஆகும். ஸோ அப்ப நம்ம இந்த ரூட்ல போனோம் அப்படின்னா இவங்களோட மெட்டர்னல் லீனியேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டை தான் வந்து இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ்ல வந்து இந்த புக்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்பாவோட லீனியேஜ்ல இந்த இந்த ஒரு ஒரு பர்சன் வந்து எந்த லீனியேஜ்ல வந்திருக்காரு, அம்மாவோட லீனியேஜ்ல எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இதை வச்சுதான் வந்து இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா மைக்ரேஷனை வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க, எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து. ஒய் குரோமோசோமை பேக் ட்ராக் பண்ணி போனாலும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பேக் ட்ராக் பண்ணி போனாலும் அந்த டைம் எக்ஸாக்டா 65,000 to 70,000 அந்த டைம்ல வந்து கரெக்டா போகுது. பேக் ட்ராக் இந்த சென்ஸ் எப்ப வந்து இது எப்படி வந்து இந்த கண்டுபிடிக்காங்கிறது லைட்டா சொல்லுவோம். மியூட்டேஷன்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல நடந்துட்டே இருக்கும் எல்லா மனுஷங்க உடம்புலயும். ஸோ இப்போ வந்து ஒரு டைப் ஆஃப் ஒய் குரோமோசோம் இருக்கு அப்படின்னா அது மியூட்டேட் ஆகி அடுத்து மாறுது இல்ல, அந்த மாறுற டைம் ஓரளவு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலமா. ஸோ இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா இமிகிரேஷன் நடக்கிறப்ப அவங்களுக்கு இருந்த ஒய் குரோமோசோமும் எம்டி டிஎன்ஏவும் என்ன ஸ்டேட்ல இருந்துச்சுங்கிறத வச்சு அது வந்து இந்த டைம்ல நடந்திருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க, அவங்க வந்து அதுல ஒரு பார்ட் மட்டும் கொஞ்சம் பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க, அவங்க இன்னொரு குரூப் இடத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப காலத்துக்கு எந்த விதமான செக்ஷுவல் கான்டாக்ட் எதுவுமே இல்லை, ரெண்டு பேர் தனித்தனியா இருக்காங்க அப்படின்னா இவங்களோட உடம்புல இருக்க டிஎன்ஏவும் அவனோட உடம்புல இருக்க டிஎன்ஏவும் மியூட்டேஷன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். அப்போ இந்த ஒய் குரோமோசோம்லையும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவிலையும் உள்ள மியூட்டேஷன் பாப்புலேஷன் ஏக்கு வித்தியாசமா இருக்கும், பாப்புலேஷன் பிக்கு வித்தியாசமா இருக்கும். இந்த இதை வச்சுதான் மைக்ரேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இவன் இந்த குரூப் வந்து இங்க இருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சப்ஸ்பீஷியஸ் கிரியேஷன் மாதிரி சொல்லலாம். ஒரு மியூட்டேஷன்னால ஒரு பாப்புலேஷன் வந்து இந்த பாப்புலேஷன்ல இருந்து தனியா துண்டாயிட்டாங்க, அதுவும் இந்த கரெக்டா இந்த பீரியட்ல அப்படிங்கிறத இந்த ஜெனடிக் அனாலிசிஸ் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கும் போது அது கண்டுபிடிக்க முடியறனாலதான் ஆப்பிரிக்காவுக்குள்ள இருக்கிற பாப்புலேஷனோட ஒய் குரோமோசோமோ இல்ல மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவோ இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா மைக்ரேஷன் ஆகி வெளியே வந்த பாப்புலேஷன் பி அப்படிங்கிற குரூப்போட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவோ ஒய் குரோமோசோமும் டிஃபரெண்டா இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் இந்த 70,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மைக்ரேஷன் நடந்திருக்குது அப்படிங்கிறத இந்த ஜெனடிக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியுது. இந்த டேட்டா கூட இவங்க கிளைமேட்டிக் எவிடன்ஸும் தர்றாங்க. இன்டர்கிளேஷியல் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 பீரியட் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப கோல்டு கிளேஷியல் கிளைமேட்டா இருக்கும், அடுத்து ஒரு 15,000 பீரியடுக்கு வந்து வார்மா வெட்டா இருக்கும். ஸோ இந்த மைக்ரேஷன் வந்து இந்த வார்ம் வெட் டைம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இந்த டைம்லாம் கால்குலேட் பண்ணி அதுவும் இந்த டேட்டாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, இந்த டைம்ல தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னன்னா அப்படின்னா இவங்க வந்து இங்கதான் போகணும் அப்படிங்கிற குறிக்கோளை வச்சுக்கிட்டு எங்கேயுமே போனது இல்லை. அவங்க வந்து ஹண்டர் கேதரஸா இருக்காங்க, அதாவது வேட்டையாடுற சமூகமாகவும் பொருட்களை கலெக்ட் பண்ணி இப்போ பழம் காய்கறி இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி உபயோகிக்கிற ஒரு சமூகமா இருக்கும்போது அவங்களோட ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படி போகும்போது காலப்போக்கில் அது மைக்ரேஷனா மாறுது. அவங்க வந்து இங்கதான் போகணும். இப்ப நம்மளோட கண்டெம்பரரி சென்ஸ்ல வந்து மைக்ரேஷன் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் மாதிரி இல்லாம தே ஆர் இன்க்ரீசிங் தேர் ரேஞ்ச். ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, அங்க வந்து கிடைக்கிற வேட்டையாடுற விலங்குகளும் அந்த இருக்க வெஜிடேஷன்ஸும் கம்மியாகுது, அப்போ இந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் அவங்களோட வேட்டையாடுதல் எல்லாம் பண்றாங்க. அப்படியே நகண்டு தான் வந்து அவங்க உலகம் ஃபுல்லா பரவுறாங்க அப்படிங்கிறது ஒரு பியூட்டி. ஸோ இந்த வந்து ஒரு பியூட்டி. நீங்க சொன்ன மாதிரி இந்த எதுக்கு வந்து இன்டர் கிளேசியல் பீரியட்ல இந்த இது நடக்குது அப்படின்னா கிளேசியல் பீரியட்ல உலகம் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும், நிறைய மழை பெய்யாது. அப்போ வந்து மேக்சிமம் எல்லா இடமுமே வந்து மழை இல்லாம வெஜிடேஷன் இல்லாம தான் இருக்கும். அந்த இடத்துல அவங்களோட அந்த அவங்களோட ஏரியாவோட எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போற அந்த ப்ராசஸ் வந்து நடக்காது. அதே இது வெட் பீரியட்ல இப்போ இவங்க இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டான இன்டர்கிளேசியல் பீரியட்ல இந்த மழை இதெல்லாம் பெய்யறதுனால ஈவன் சவுதி அரேபியா இப்ப இருக்கிற பாலைவனம்னு சொல்லப்பட்ட சவுதி அரேபியால கூட வெஜிடேஷன் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதை வச்சுதான் அவங்க ஆப்பிரிக்கா விட்டே வெளியே வராங்க. ஆப்பிரிக்கா விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு காரணமே சவுதி அரேபியால இருந்த வெஜிடேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இன்டர்கிளேசியல் பீரியட் தான் அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கு, அதனாலதான் வெளியே வந்திருக்காங்க. யூசுவலாவே மைக்ரேஷனுக்கு மெயின் ரீசனே கிளைமேட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒண்ணு கிளைமேட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியே வர வைக்கலாம், அங்க ஆல்ரெடி இந்த ஃபேவரபிள் கண்டிஷன் மோசமா போய் வெளியே வர வைக்கலாம், இல்ல இங்க இருக்கிற சிச்சுவேஷனோட வெளியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா எனக்கு பெட்டர் சிச்சுவேஷன் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்ப போவாங்க. ஸோ அப்படிதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது கிளைமேட்.
அப்போ அந்த 70,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ மேக்ஸிமம் வந்து ஆப்பிரிக்கா விட்டு வெளியே வர மைக்ரேஷன் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எகிப்து, இஸ்ரேல், இந்த சினாய் பெனின்சுலா, இஸ்ரேல் இந்த ரூட்ல வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா அது நடந்ததுக்கான பாசிபிலிட்டி எங்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சோமாலியான்னு சொல்றோம்ல, அதாவது ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவோம், ஆப்பிரிக்காவோட ஈஸ்ட் சோமாலியா, அதுக்கும் சவுதி அரேபியன் பெனின்சுலாவுக்கு இடையில கடல் இருக்கு, ரெட் சி. ஆனா அது வந்து இப்ப வந்து ரெட் சியா இருக்குது. முன்னாடி வந்து இது கனெக்ட் ஆகியிருந்திருக்க அது ஒரு பீரியட்ல அந்த வழியா தான் வெளியே வந்திருக்காங்க. அதாவது ஆப்பிரிக்காவில நார்த் வழியா வெளியே வரல, சவுத் வழியா வெளியே வந்திருக்காங்க, கடலோரமா வெளியே வந்திருக்காங்க. அதுதான் வந்து இதுல வந்து இன்னொரு புது இன்வென்ஷன். அதுக்கு ஒரு செடி வந்து போட்டிருந்தாங்க, ஏன் வந்து நார்த்ல நடக்கல சவுத்ல நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப். நார்த்ல வந்து அந்த பீரியட்ல நடந்திருக்குது மைக்ரேஷன், ஆனா சக்சஸ்ஃபுல் ஆகல. சவுத் வழியா வந்து இந்த மைக்ரேஷன் தான் உலகம் ஃபுல்லா பரவுன அந்த ஹோமோசாப்பியன் ஸ்பீசிஸோட ஜெனடிக் லிங்கேஜ் இருக்கனால இதுதான் சக்சஸ்ஃபுல் மைக்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காலத்துல சவுத் ஆஃப் சவுதி அரேபியன் பெனின்சுலாவும் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவும் ரெட்சியோட கனெக்ட் ஆயிருக்குது. அப்ப அந்த ரெட்சி இல்ல, ரெட்சி வந்து அப்ப ரெட் லேக்கா இருந்திருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ சவுத் வழியா வெளியே வந்திருக்காங்க அந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா மைக்ரேஷன். ஷார்ட்டா சக்சஸ்ஃபுல் என்ன அன்சக்சஸ்ஃபுல் என்ன சொல்லிடலாம். அதாவது இப்ப நீங்க சொல்ற மாதிரி நார்த்ல போயிருக்காங்க அப்படின்னு எந்தெந்த பாசிபிள் ரூட்ஸ்லாம் இருக்கோ எல்லா வழியாவும் போயிருப்பாங்க. ஆனா அங்க கண்டுபிடிக்கப்படுற ஃபாசில்ஸ்ல வந்து இருக்கிற லீனியேஜஸ் கண்டினியூ ஆகல. இப்ப இருக்க மனுஷங்களுக்கு அந்த லீனியேஜஸ் இல்ல, அதனால அது அன்சக்சஸ்ஃபுல். ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சவுத்ல ரெட் சி வழியா வந்தவங்க அவங்களோட லீனியேஜஸ் இப்ப எல்லா உலகம் ஃபுல்லா அவங்களோட இருக்குது, அதனாலதான் சக்சஸ்ஃபுல் சொல்றோம். அப்போ அந்த ஒரு குரூப், ஒரு பர்டிகுலர் குரூப் 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா வழியா ஏசியாவுக்குள்ள வர்றாங்க. அந்த குரூப்போட பாப்புலேஷனோட டிசைனன்ஸ் தான் நம்ம உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே அப்படிங்கிற ஒரு இது நினைச்சு பார்க்கும்போது ஜாலியா இருக்குல்ல, அது தெரியுமா? ஆமா, இந்த புக்கோட ஒரு மெயின் டேக்அவே அதுதான் சொல்லுவேன் நான். நீங்க என்ன வேணா பார்டர் போட்டுக்கோங்க, என்ன வேணா ஸ்டேட்ஸா பிரிச்சுக்கோங்க, என்ன கண்ட்ரி வேணா வச்சுக்கோங்க, எல்லாருமே ஒருத்தவங்க தான், எல்லாருமே ஒருத்தவங்களோட குழந்தை தான். இல்ல எனக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மைட்டோகாண்ட்ரியல் ஈவ்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் பார்த்தா அப்படியே சிலிர்த்து போகும். மைட்டோகாண்ட்ரியல் ஈவ்னா என்னென்ன, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ சொன்னோம்ல, அதை ட்ராக் பேக் பண்ணி அந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா இமிகிரேஷன்ல வந்த அந்த ஒரு லேடி ஆப்பிரிக்கன் லேடியோட ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களதான் மைட்டோகாண்ட்ரியல் ஈவ்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஈவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க தான் நம்ம எல்லாத்துக்கும் அம்மா, எல்லாத்துக்குமே உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே அவங்க தான் அம்மா. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதை நினைச்சு பார்த்தா நம்மளுக்குள்ள இருக்க டைவர்சிட்டி, நம்மளுக்குள்ள இருக்க சண்டை, நீங்க நாங்கங்கிறதெல்லாம் இல்லாம போகும்ல. அதை நினைக்க வைக்கிறதே இந்த புக்கோட பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். ஆனா இதை ஆடம் இவோட லிங்க் பண்ணி விட்டுற போறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டியிருக்கு இந்த இடத்துல. இது வந்து அது இல்ல, இது வந்து வேற. இல்ல நீட்டா கான்ஸ்பிரசி தியரி வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ஹிஸ்டரியில வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் ப்ரோ. டக்குன்னு ஐ மீன் நம்ம எப்படினாலும் இந்த நரேட்டிவ் வந்து யூஸ் பண்ண முடியும். கான்ஸ்பிரசி தியரி வந்து இது நம்ம தேவையான விதம் மட்டும் எடுத்துட்டு சில இதெல்லாம் வந்து பதிக்கிட்டு. நான் வந்து காலேஜ்ல வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா மைக்ரேஷனை வந்து நான் எப்படி யோசிச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த குமரிக்கண்டம் கான்செப்டோட லிங்க் பண்ணி ஒரு மைக்ரேஷனே வந்து சவுத்ல இருந்து தான் வந்து நார்த்துக்கு போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி பில்ட் பண்ணேன் நானா. அதுக்கு வந்து எனக்கு என்னென்ன மாதிரியான எவிடன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 6 மாசம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா சிரிப்பா வரும். ஸோ அந்த லெமுரியா அப்படிங்கிற கான்டினென்ட் தான் வந்து இவங்க நம்ம இந்த பைபிள் இதெல்லாம் இந்த ஸ்டோரிஸ்லாம் வரும்ல, பைபிள் ஸ்டோரிஸ், மனுவோட ஸ்டோரி, நிறைய எல்லா சிவிலைசேஷனோட இதுலயும் பார்த்தாலும் அந்த கிரேட் ஃப்ளட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். கரெக்டா? அந்த கிரேட் ஃப்ளட் அப்படிங்கிறது அப்ப வந்து லெமூரியா கான்டினென்ட்ல நடந்திருக்குது. அங்க இருந்த நிலப்பரப்பு தான் வந்து கடல் கடியில போயிருக்குது. அங்க இருந்து தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போன மக்கள் தான் ஒவ்வொரு இடத்துல ஒரு சிவிலைசேஷன் உருவாக்கியிருக்காங்க. அதனாலதான் எல்லா சிவிலைசேஷன்லயுமே வந்து இந்த கிரேட் ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது அந்த மைத்தாலஜி ஸ்டோரிஸ்ல அப்படிங்கிற ஒரு தியரி பில்ட் பண்ணேன். இதை வச்சு புக் தான் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரி எவிடன்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு தியரி வந்து பில்ட் பண்ண முடியும், ஒரு நரேட்டிவ் வந்து இது பண்ண முடியும். ஆனா ஒரு ஹோலிஸ்டிக்கா இப்ப இந்த புக் மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கா எல்லா எவிடன்ஸையும் வச்சு பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான கான்ஸ்பிரசி எல்லாமே உடஞ்சி ஒரு ஃபைனல் ட்ரூத் நோக்கி போக முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஹிஸ்டரி ஆர்டிகல் நிறைய ரீடிங் தான், திரும்ப நிறைய விஷயத்த பண்ணிட்டே இருக்கும். நீங்க சொல்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா, இந்த ரேஷியல் பியூரிட்டிங்கிறதே ஒரு ஃபேக்கான நரேட்டிவ். அது வந்து சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த 20th சென்ச்சுரி ஸ்டார்டிங்ல நடந்துச்சு. நிறைய சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் நடந்துச்சு. ஜெனடிக்ஸ்,
அதை பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அத வந்து இவங்க தப்பா வந்து ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணி ரேஷியல் பியூரிட்டி இருக்குது, நாங்க ஆரியன்ஸ் வந்து ஹையர் ரேஸ், மத்தவங்க எல்லாம் வந்து லோவர் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? நாசியோட இதுமே அப்படிதான். அதான் நாசி இவங்க அதான் சொல்றேன். வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற நாங்க தான் ஆரியன்ஸ், நாங்க வந்து ஹையர் ரேஸ், நீங்க ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்க நீங்க வந்து லோவர் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, உண்மை பார்த்தா ஆரியன்ஸோட ஸ்டார்டிங்கே ஈஸ்டர்ன் யூரோப், வெஸ்ட் சென்ட்ரல் வெஸ்ட் ஏசியா இங்க இருந்தா வந்திருப்பாங்க. இவங்க யார வந்து கண்டெம்ப்டோட பார்த்தாங்களோ, யார வந்து கீழன்னு நினைச்சாங்களோ அவங்க தான் இந்த ஆரியன் ரேஸோட ஸ்டார்டிங்கே. இவங்க பியூரிட்டி அதுலயும் அவங்களும் பியூர் ரேஸ் கிடையாது ப்ரோ. அதுதான் அவங்களே பியூர் கிடையாது. இல்ல இந்த புக்ல வந்து அந்த காப்பர் கல்ச்சர் பத்தி நான் சொல்லியிருக்கேன். இந்த காப்பர் வேர் கல்ச்சர் பத்திலாம் ஆமா ஆமா அப்படியே ஆரியன் இதுல வந்து வரும். காப்பர் வேர் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்க சென்ட்ரல் யூரோப்ல வந்து ஓகே, அந்த கல்ச்சரே வந்து அங்க இருந்த ஃபர்ஸ்ட் யூரோப்புக்கு போன மக்கள், அதுக்கப்புறம் இங்க இருந்து போன அந்த ஸ்ட்ரீட் பேஸ்ட்ரலிஸ்ட் இவங்க, அவங்க மூலமா உருவான ஒரு கல்ச்சர் தான் அந்த கோல்டன் வேர் கல்ச்சரா. அந்த கல்ச்சர் அவங்க திரும்ப வந்து வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு போய் இப்ப இருக்க ரஷ்யாவுக்கு போயிட்டு மறுபடி வருவாங்க ஜெர்மனிக்கு. அவங்க தான் ஆரியன். சோ இவ்வளோ கலப்படம் இருக்கு இங்கேயே, அப்புறம் எங்க பியூர் ரேஸ்? ஆனா அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து எல்லா இடத்துலயும் பாசிபிள் இந்த ஹிஸ்டரி ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து நம்ம இந்த ட்ரூத்தை நோக்கி போகணும். ரொமிலா தாப்பர் வந்து இந்த சோம்நாத்தான்னு ஒரு புக் இருக்கும் ப்ரோ. அது வந்து நல்ல புக். அது நம்ம வந்து இந்த சோம்நாத் அப்படிங்கிற இதை வந்து கஜினி முகம் வந்து படையெடுத்து அவர் இடிச்சிட்டாரு, இந்தியாவை வந்து இந்து மதத்தை வந்து தாக்கிட்டாரு அப்படிலாம் ஒரு இது இருக்குல்ல, மித்தாலஜி இருக்குல்ல. அதுக்கு எதிரா வந்து வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு இதை வச்சு அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பெர்ஷியன் லிட்ரேச்சர்ஸ்ல என்ன மாதிரி இருக்குது, ஆப்கன் கதைகள்ல என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, இங்க இருந்த குஜராத்தி லிட்ரேச்சர், குஜராத்தியோட நாட்டுப்புற கதைகள் என்ன மாதிரி இருக்குது, ஹிந்து ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அரேபியாவுக்கு கஜினி முகமது எழுதின கலீஃபுக்கு எழுதின லெட்டர்ஸ் என்ன சொல்லுது, இப்படிங்கிற வெவ்வேறு கோணங்கள் ஆராய்ஞ்சு இது வந்து கஜினி முகமது எல்லா இடத்துலயும் படையெடுத்த மாதிரி இந்தியாவுக்குள்ளேயும் படையெடுத்தாரு, எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்ச மாதிரி இந்தியாவுக்குள்ளேயும் கொள்ளையடிச்சாரு. கஜினி முகமது படையில வந்து இந்துக்கள் இருந்தாங்க. கஜினி முகமது வந்து இந்து நாகரிகத்தை மட்டும் தாக்கல, அங்க ஆப்கானிஸ்தான்ல இப்ப இருக்க பாகிஸ்தான் ஸ்வாட் வெளியில இருக்க இஸ்லாம் இதையும் தாக்குனாரு. இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கஜினி முகமது வந்து இந்துக்கள் மேல படையெடுத்தாரு, இந்துக்கள் வந்து திருப்பி முஸ்லீம்கள் அடிச்சாங்க, இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கோம். அப்ப நீங்க இப்படி பண்றதே தப்பு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் அவ்வளவுதான். வெவ்வேறு இடத்துல இருந்து பார்க்கணும் ஒரு விஷயத்த, அவ்வளவுதான். ஒரு இடத்துல வந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தெரியும். அதான் நம்ம வந்து எந்த விஷயம் உலகத்துல நடந்தாலும் நம்மளுக்காக தான் நடக்குது, நம்மளை நோக்கி தான் நடக்குதுன்னு நினைச்சுக்குவோம். இந்த உலகத்தை விடுங்க, எங்க மேல ஸ்டார்ஸ் சுத்திக்கிட்டு இருக்குது, அதை ஸ்டார்ஸ் சுத்தி நம்ம சுத்துறோம், அதெல்லாம் பார்த்து நம்மளுக்காக தான் நடக்குது. நான் வந்து இந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணா வந்து எனக்கு வந்து தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன இது பண்றோம் அப்படின்னா, ஜோசியோட கான்செப்ட் என்ன, பூமி தான் வந்து பிரபஞ்சத்துக்கே மையம், ஜியோசென்ட்ரிக். ஸோ ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து பூமியில இருக்கவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இந்த பூமியோட மையம், இந்த பூமியில இருக்க எல்லா மக்களுமே நம்ம கலாச்சாரம் சுற்றி தான் இயங்கிட்டு இருக்காங்க, தமிழ் கலாச்சாரம் தான் உலகத்திலேயே மைய கலாச்சாரம், இதை சுற்றி தான் எல்லாம் இயங்குனாங்க. எல்லா கலாச்சாரத்துல இருந்து கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவான். ரோமன் சிவிலைசேஷன்ல இருந்த மக்களும் அப்படிதான் சொல்லுவான், ரோமன் தான் எல்லாமே இயங்குச்சுன்னு சொல்லுவான், ஜெர்மன்ல இருக்கவே அப்படிதான் சொல்லுவான். எல்லா பேருக்கு எல்லா கலாச்சாரமும். ஆனா உண்மை என்னன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட் அவன் நடந்துகிட்டு இருக்குது, அவ்வளவுதான். நம்ம அந்த மாதிரிதான் ஹிஸ்டரியை வந்து அப்ரோச் பண்ணவே செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம நரேட்டிவ் கூட லிங்க் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரீம் லேண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவாய் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வராங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வர்ற அந்த குரூப் அவங்களதான் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது டேக் பண்றாரு. அதாவது இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா இமிகிரன்ட்ஸ் வர்றப்ப இந்தியா வந்து ஒன்னு எம்டி ஸ்பேஸா இல்ல, ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருந்தாங்க பழைய அதர் டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹோமோ ஸ்பீசிஸ், அதாவது ஆர்காயிக் ஹியூமன்ஸ் சொல்லுவாங்க, ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் இந்தியால நம்ம சதர்ன் இந்தியாலாம் நிறைய ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. இவங்க வர்றப்ப இவங்க கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் எவல்யூஷன் நடக்கிறப்ப பெட்டர் டூல்ஸ், பெட்டர் ஃபுட் கேதரிங் பாசிபிலிட்டிஸ், பெட்டர் காம்படிஷனை ஃபேஸ் பண்றது இதெல்லாம் வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து இந்த ஆர்காயிக் ஹியூமன்ஸை அப்படியே வந்து ஓரங்கட்டி கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிட்டாங்க அந்த ஆர்காயிக் ஹியூமன்ஸ். இது நடக்கிறது உடனேலாம் நடக்கல, ஒரு 30,000 வருஷம் நடந்திருக்குது. இவங்க கம்ப்ளீட்டா வந்து இந்த ஆர்காயிக் ஹியூமன்ஸோட ட்ரேஸே இல்லாம போனதே கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 30,000 BCE அப்படின்னு சொல்லுவாங்க. BCE பிஃபோர் காமன் எரா. காமன் எரான இந்த நம்ம BC ADன்னு சொல்றோம்ல, கிறிஸ்து பிறப்புன்னு சொல்றோம்ல, அதை சயின்டிபிக் டேர்ம்ல சொன்னா காமன் எரான்னு சொல்லுவாங்க. ஸோ 30,000 BCE அந்த டைம்ல தான் வந்து
இந்தியா ஃபுல்லா, அதாவது சவுத் ஏசியா ஃபுல்லா ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவங்களோட காலகட்டம் பதிச்சாங்க. இதுல இன்னொரு இதை வந்து அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, ஆஹ் நம்ம வந்து இப்ப மட்டும் இல்ல, வரலாற்றுல இருந்து எப்போ இருந்துமே வந்து இந்த சவுத் ஏசியா வந்து ஹைலி கான்சென்ட்ரேட்டட் டென்ஸ் பாப்புலேஷன் இருந்த ஏரியா அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஏன்னா இங்க வந்து மனிதர்கள் வந்து எப்பவுமே அதிகமா இருந்திருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. யூரோப்ல இருந்ததை விட, நான் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருந்ததை விட சவுத் ஏசியால எப்பவுமே க்ரௌடடா தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவார். அது மாதிரி அவங்க புதுசா வர்ற ஹோமோசாப்பியன்ஸுமே வந்து கடலோரங்களாகவும் இல்ல வந்து இமயமலை தொடரோட அந்த அடிவாரங்கள் மூலமாக தான் பரவுறாங்க. ஏன்னா சென்ட்ரல் ஏரியாவில் ஆல்ரெடி வந்து அந்த பழைய இதர ஹியூமன் ஸ்பீசிஸ் தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இப்போ இதுக்கு வந்து நிறைய எவிடன்ஸ் சொல்றாங்க. இந்த பிம்பெட்கா அப்படிங்கிற மகாராஷ்டிரால உள்ள ஒரு குகை, அந்த குகை வந்து இப்ப ஹோமோசாப்பியன்ஸ்னால மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள்ல இருந்தே வந்து அது வந்து ஆக்குபை பண்ணப்பட்டது. வரிசையா ரொம்ப காலத்துக்கு வந்து அது ஆக்குபை ஐ மீன் அங்க இடத்துல வந்து மக்கள் வந்து புழங்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தையும் சொல்றாரு. அந்த பிம்பட்கா அப்படிங்கிற குகையே வந்து கம்பேரிட்டிவ்லி அப்ப இருந்த பேலஸ் மாதிரி தான். ஒரு கூடாரமான ஐ மீன் நல்ல ஒரு இடம், குளிருக்கு இதமான ஒரு இடம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து வெட்டவே தெரிஞ்ச மக்கள் ஒரு இதுல இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து வெல் சொபஸ்டிகேட்டட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ரொம்ப காலத்துக்கு கிட்டத்தட்ட 5000 6000 வருஷத்துக்கு வந்து கண்டினியூஸா அந்த இடம் வந்து ஒரு மனிதர்களோட ஆக்கிரமிப்புல இருந்திருக்கு. அப்படி எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க வரைஞ்ச ஓவியங்கள், அதோட எவல்யூஷன், அவங்க இருந்ததுக்கான அந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எவல்யூஷன், இது எல்லாமே வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ அப்போ தக்காணத்திலையும் சரி, இல்ல சென்னை பல்லாவரம் மாதிரியான ஏரியாலையும் சரி, இமயமலத்தில் இருக்கிற அடிவாரங்களையும் சரி, இந்தியா ஃபுல்லா வந்து இந்த ஃபர்ஸ்ட் இண்டியன்ஸ் வந்து நிறைஞ்ச இதா வந்து மாறி இருக்குது. இந்தியா ஒரு 30,000 பிசி கிட்ட அந்த மாதிரி சொல்றாங்க. இந்தியாவுக்குள்ள வந்து 70,000 பிசிக்கு 70,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா இருந்து வெளியே வந்தது வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு 5000 வருஷம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 65,000 65,000 இயர்ஸ் பிஃபோர் அப்படிங்கிற பீரியட்ல தான் வந்து இந்தியாவுக்குள்ள ஹியூமன் சாப்பியன்ஸ் ஹோமோசாப்பியன்ஸ் வந்து வராங்க. இதை வந்து இந்த டைமை வந்து டிசைட் பண்றதுக்குமே ஒரு கால்குலேஷன் சொல்றாரு அவர். இங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மக்கள் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, ஸோ அப்போ இந்தியாவுக்கு வர எவ்வளவு நாள் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வச்சு இது வந்து ப்ரூவ் பண்றாரு. அதான் நிறைய கிராஸ் வெரிஃபை பண்றாங்கல்ல, இது வந்து அதர் விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி டிராவல் பண்ண எவ்வளவு டைம் ஆகும், கிளைமேட் எப்படி இருக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எப்ப கிடைக்குது, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்றாங்க. சோ இதுல அந்த ட்ரூத் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 ரேர். அது மாதிரி இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற இந்த இந்தியாவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீம் தான் வந்து ஒரு பார்ட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா, அதாவது இப்ப இருக்கிற தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா இந்த ஏரியாவுக்கு அப்படியே போய் ஆஸ்திரேலியாவுக்கு போனதும், இன்னொரு பார்ட் வந்து சீனா, அப்படியே வந்து இப்ப இருக்க ரஷ்யாவும் யூஎஸோட அலாஸ்காவும் முந்தி வந்து கனெக்ட் ஆயிருந்தது. ஸோ அந்த லேண்ட் பிரிட்ஜ் வழியா தான் வந்து அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்குள்ள மக்கள் போறாங்க. அது வந்து 45,000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட. ஸோ இந்த டைம் பீரியடை வந்து கால்குலேட் பண்ணி தான் இப்போ 65,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்து இந்த முதல் இந்தியர்கள் வந்திருப்பாங்க. இந்த முதல் இந்தியர்களுக்குமே தனியா ஒரு அந்த ஒய் குரோமோசோம் லீனியேஜ் சொன்னோம் இல்லையா, அந்த ஹேப்ல குரூப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து வேற யார்ட்டையும் இல்லை. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு இந்தியாவுக்குள்ள இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, மற்ற இடங்களுக்கு போன இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் மைக்ரேஷன் அதுக்கு அடுத்து வந்த இனங்களால ஒன்னும் அழிக்கப்பட்டோ இல்ல வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆயோ ரொம்ப ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா இந்தியாவுல மட்டும்தான் இப்ப இருக்கிற எல்லா பாப்புலேஷன்லயுமே கிட்டத்தட்ட 60% இந்த முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்தவங்களோட ஜீன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஸ்டடிஸோட வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா எல்லாருமே இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்தவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு. இதுக்கப்புறம் நிறைய ஜெனடிக் இது நடந்திருக்கும். நிறைய மைக்ரேஷன் உள்ள வந்திருப்பாங்க. ஈரானியன்ஸ் வந்தாங்க, ஸ்டீப்ஸ்ல இருந்து ஆரியன்ஸ் வந்தாங்க, முஸ்லிம்ஸ் வந்தாங்க. இவங்க நிறைய பேரோட ஜீன்ஸ் வந்து உள்ள கலந்துருக்குது. ஆனா அதோட பேஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதை வந்து ஒரு பீஸா எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. என்னோட ஃபேவரட் எக்ஸாம்பிள் அந்த இது. இப்போ பீஸால வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டம் லேயர் இருக்கும், அதுக்கு மேல ஒரு கிரீமி லேயர் இருக்கும், அது மாதிரி வெஜிடபிள் கிரீம், இந்த மாதிரி ஒன்னொன்னா ஆட் ஆகுற மாதிரி இந்தியன் பாப்புலேஷன்லயும் இந்த மாதிரி ஒரு பெரிய கலவை தான் வந்து இந்தியன் பாப்புலேஷன் இப்ப இருக்க பாப்புலேஷன். ஸோ அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் சாலிட் பேஸ் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது சொல்றோம். அதான் இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பீஸாவோட பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம போக போக அடுத்து என்னென்ன இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு அப்படியே போக பார்க்கலாம். சோ ஆனா இந்த எக்ஸாம்பிளை வந்து அவர் எங்க பிடிச்சாருன்னு தெரியல. உண்மையிலே ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் இது. ஆமா ஆமா, அது படிக்கும் போதே வந்து நல்ல லிங்க் ஆகும். ஆமா, கரெக்ட். யாருமே வந்து அப்படியே வந்து ரீப்ளேஸ் ஆகல, எல்லாருமே அப்படியே மேல ஆட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல இந்த புக்கோட டேக் அவே, வி ஆர் ஆல் இந்தியன்ஸ், வி ஆர் ஆல் மைக்ரன்ஸ் அப்படிங்கிறது. அப்ப அதோட வந்து லிங்க் ஆகும். இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிறதா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன, இவர் வந்து வெறும் ஒரு அகாடமிஷியனா இருந்தா, ஹிஸ்டோரியனா இருந்தா
ஹிஸ்டரி அதோட ஃபேக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுலயே குறியா இருந்திருப்பாரு. இவர் ஜேர்னலிஸ்ட்ங்கிறதுனால எவ்வளவு ஷார்ட்டா மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எப்படி சொன்னா புரியுமோ அதை மட்டும் எடுத்து சொல்லியிருக்காரு. அது இதுல இன்னொரு இது என்னன்னா, நான் வந்து இந்த புக்கை வந்து கரெக்டா ஃபீவர்ல படிக்க ஆரம்பிச்சேன். ஃபீவர்ல வந்து மேக்ஸிமம் ரொம்ப டஃபா இருக்க புக்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த புக்கை வந்து வாசிப்போம்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஈஸியா அந்த புக் வந்து கம்ப்ளீட்டா புரியுது. ஃபீவர்ல இருந்தாலும் அந்த ஹெட் ஏக் எல்லாம் இருந்தாலுமே வந்து அந்த ஃப்ளோ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, எங்கேயுமே வந்து இதை புரிஞ்சுக்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அவ்வளோ ஈஸியா அவ்வளோ நார்மல் ஃப்ளோல ஈஸியா புரிய வைக்கிறமா கொண்டு போயிருந்தாரு. அது வந்து இந்த புக்கோட ரொம்ப பெரிய பிளஸ். ஏன்னா ஆர்கியாலஜி பத்தின புக்ஸ் எதுவுமே இவ்வளவு ஈஸியா இருக்காது. இதெல்லாம் வந்து இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுமானே தெரியல. ஆனா இவ அவ்வளோ சிம்பிளா அவ்வளோ நார்மல் இங்கிலீஷ் ஃப்ளோல வந்து கொண்டு போயிருக்காரு. அது வந்து உண்மையிலே இந்த புக்கோட ஒரு பெரிய பிளஸ். நார்மலா ஒரு காலேஜ் வந்து ஒரு 11th 12th படிக்கிற பையன் கூட படிச்சா கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரியும். அந்த அவனோட பேசிக் ஜெனடிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அவனுக்கு வந்து ஈஸியா புரியும். அந்த அளவு இருக்கு. கண்டிப்பா. சோ இப்ப பார்த்தா 30,000 இயர்ஸ் முன்னாடி கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் வந்து செட்டில் ஆயிட்டாங்க இந்தியால, சவுத் ஏசியால. இது வந்து பேஸ்னு சொல்லிட்டோம். அடுத்த பீட்சால வந்து நெக்ஸ்ட் என்ன போடுவாங்கன்னா சீஸ் போடுவாங்க. அந்த சீஸா எதை சொல்றாரு அப்படின்னா, அரௌண்ட் 7000 BCE அந்த டைம் போல வெஸ்ட் ஏசியால இருந்து ஒரு குரூப் ஆஃப் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் வர்றாங்க டுவர்ட்ஸ் சவுத் ஏசியா. ஆக்சுவலா இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் கிடையாது. அவங்க வந்து அங்க இருந்து ஹெர்டர். ஆனா சாக்ரோஸ் அப்படிங்கிற மலைத்தொடர், இப்ப வந்து சவுத் வெஸ்ட் ஈரான் இருக்க சாக்ரோஸ் அப்படிங்கிற மவுண்டைன், அதுல இருந்த ஹெர்டர். அவங்க வந்து அப்ப அக்ரிகல்ச்சர் இருந்தவங்களோட கான்டாக்ட்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி பத்தின சில அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அத இங்க வந்து மூவ் ஆகி வந்தவங்க அவங்க அந்த சாக்ரல் பேஸ்டரலிஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க இந்தியாவுக்குள்ள வந்து இங்க வந்து ஒரு ஃபார்மிங் ரெவல்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு குரூப். இந்த ரெண்டு குரூப்பும் கலந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல அவங்க கொண்டு வந்த டெக்னிக்ஸ் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல? இல்ல ஆக்சுவலா வந்து இந்தியாவிலுமே வந்து அதுக்கு முந்தைய லூக்ரஹானா அப்படிங்கிற உத்தரப்பிரதேசல ஒரு இடம், அங்க வந்து ரைஸ் கல்டிவேஷனுக்கான சில அட்டம்ஸ் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிற எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்குது ஆர்கியாலஜிக்கெல்லாம். சோ அப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அவங்களோட ஒரு இன்புட்டும் இங்க ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் சொல்லி ஆல்ரெடி இருந்தாங்கல்ல அவங்களோட இன்புட்டும் சேர்ந்துதான் வந்து ஃபர்ஸ்ட் மேகர்ஹார் அந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வந்து கிண்டிலாய் ஸ்டார்ட் ஆனதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ 7000 BC அவங்களோட இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட இவங்களோட சில டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸும் சேர்ந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இங்க வந்து இந்தியாவில ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ 7000 தான் வந்து இந்தியாவோட நியோலித்திக் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது, புதிய கற்காலம் அப்படிங்கிறது. நியோலித்திக் தான டினோட்ஸ் தி ஸ்டார்டிங் ஆஃப் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். சோ அந்த மேகர்ல வந்து 7000 BCல ஆரம்பிக்கிறது. அதுதான் வந்து இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்றாங்கல்ல, அதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம். இது எவால்வ் ஆகி பெட்டர் அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸிங் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அர்பன் கல்ச்சர், அர்பன் சிவிலைசேஷன். அந்த அர்பன் சிவிலைசேஷனோட பீக் தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது எதுவுமே வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து இந்த எண்ட்ல இருந்து ஹிஸ்டரியை பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் நரேட்டிவா பார்ப்போம். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேகர்ஹார்ல ஆரம்பிச்ச அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்து மேகர்ஹார்ல மட்டும் ஆரம்பிக்கல, நிறைய இடத்துல ஆரம்பிச்சது. வெவ்வேறு கலாச்சாரங்கள் உருவாச்சு, அந்த கலாச்சாரம் எல்லாம் மிங்கிள் ஆகி ஹரப்பன் சிவிலைசேஷனா ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெஸ்ட் இந்தியாவுல இப்ப இருக்கிற பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான் இந்த பார்டர்ல நிறைய இடங்கள்ல இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதுதான் வந்து சர்ப்ளஸ் கொடுக்க முடியும். ஸோ அர்பன் சிவிலைசேஷனோட பேஸே வந்து சர்ப்ளஸ் தான். அதாவது நான் வந்து விவசாயம் பண்றேன் அப்படின்னா என்னோட தேவை போக மிச்சம் வந்து எனக்கு இருக்கணும், இந்த சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸ் தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு ஏன்னா டாக்ஸ் கட்டணும் இல்ல வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரேடுக்கு என்னோட தேவைக்கு போக மிச்ச பொருள் வேணும். அந்த சர்ப்ளஸ் தான் வந்து அர்பன் சிவிலைசேஷனோட பேஸ். அது வந்து இங்க வந்து உருவாயிருக்குது. ஏன் வந்து மற்ற இடத்துல உருவாகல அப்படின்னா அந்த அளவு வந்து டெக்னாலஜி இல்ல. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா இது வந்து இந்த புக்ல இல்ல, பட் இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியனோட சாயில் வந்து இந்த அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப சூட்டபிள் சாயில். ஏன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது. இந்தியாவுக்குள்ள சென்ட்ரல் இந்தியா இதெல்லாம் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஆனா இந்த வெஸ்ட் ஏசியா வந்து இப்ப இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியாவோட இந்த இண்டஸ் வேலி வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் கிடையாது. ஒரு பிளெயின், நதி இருக்க தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு பிளெயின். ஸோ வந்து ஈஸியான ஒரு வெறும் ஸ்டோன் டூல்ஸை வச்சே நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணி சர்ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் வந்து இந்த சர்ப்ளஸை இன்க்ரீஸ் பண்ணும்.
ஸ்டோன் டூல்ஸை வச்சு அக்ரிகல்ச்சர்ல வர்ற ஒரு ப்ரொடக்ஷனும், ஒரு பிரான்ஸ் டூல்ஸை வச்சு அக்ரிகல்ச்சர்ல வர ப்ரொடக்ஷனும், அயன் டூல்ஸை வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ற ப்ரொடக்ஷனும் டிஃபரெண்ட் ஆகும். இந்த இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அயன் டூல்ஸை வச்சு பண்ற அக்ரிகல்ச்சர் ரொம்பவே வந்து ஹை ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும், அப்போ சர்ப்ளஸ் அதிகமா இருக்கும். ஆனா ஸ்டோன் டூல்ஸை வச்சே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ற அளவுக்கு வெஸ்ட் இந்தியாவோட மண்ணு வந்து பயங்கர ஃபர்டைல் அண்ட் நான் டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா அப்படிங்கிறனால அந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் பிக்கப் ஆகிறது ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படிங்கிறது ஒரு இதை பார்க்க வேண்டியது. இன்னொன்னு ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் மாறுறப்ப ஒரு குறிப்பிட்ட கம்மியான ஆளுங்க மட்டும் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணா போதும். மீதி இருக்க பீப்புள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ்ல வந்து என்கேஜ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஸ்பெஷல் கிராஃப்ட்ஸ்மேன், ஸ்பெஷல் ஜுவல்லரி மேக் பண்றது, பாட்டரி மேக் பண்றது, இல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பண்றப்ப அப்பதான் வந்து அர்பன் சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆகுது. ஒரு சிவிலைசேஷன் அதான் சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சிவிலைசேஷனுக்கும் ஒரு ஒரு ப்ரீ ரிக்வசிட் மாதிரி சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி சொல்லுவாங்க. சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்த வந்து எந்த அளவு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பொறுத்து தான் ஒரு நாகரிகத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். எங்க வந்து உற்பத்தி அதிகமா இருக்குதோ அங்கதான் நாகரிகங்கள் உருவாக முடியும். ஏன் வந்து ரிவர் பேங்க்ஸ்ல வந்து நாகரிகங்கள் உருவாச்சு அப்படின்னா அந்த நிலம் வந்து ஃபர்டைலா இருக்கும், தண்ணி ஈஸியா கிடைக்கும், சுலபமான டெக்னாலஜியை வச்சு அங்க வந்து ஃபார்மிங் பண்ண முடியும், ரொம்ப காட்டாளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. அப்படிங்கிறனாலதான் இண்டஸ் ரிவர், ஈராக்ல வந்து அந்த இஃபரட்டஸ் டைகிரிஸ் அந்த ரிவர், நைல், இந்த மாதிரி ரிவர் பேங்க்ஸ்ல வந்து சிவிலைசேஷன் உருவாச்சு. ஸோ இந்த 7000 BCல இருந்து கிட்டத்தட்ட இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் எண்டுக்கு வர டைம் வந்து ஆல்மோஸ்ட் 1900 BCE அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2600 BCE to 1900 BCE இதான் வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து இப்ப இருக்க இந்தியாவோட பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்பெஷலா சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து இட் வாஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் சிவிலைசேஷன்ஸ். அந்த டைம்ல இருந்த மெசபடோமியா, அந்த டைம்ல இருந்த இஜிப்சியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ்லாம் விட இது வந்து டிஃபரெண்டா இருந்திருக்குது. அதை ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்லியிருப்பாரு, ஏன் வந்து இது யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை ஷார்ட்டா பார்க்கலாம். ஹரப்பால வந்து மெயினா டெம்பிள்ஸ் இருக்காது, இந்த ரிச்சுவல் பிளேசஸ் இருக்காது, அப்படி அதுக்கான ஒரு எந்த ஒரு ஃபைண்டிங்ஸுமே இல்ல. ஸ்பெஷலா கிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணி எதுவுமே கிடையாது, அவங்களுக்கான ரெகக்னைசபிள் பிளேஸ் கிடையாது. அப்புறம் வந்து இதேல வந்து மெசபடோமியால பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும், பயங்கரமான பெரிய பிரமிட் மாதிரியான பிரமிட் வந்து எகிப்து பிரமிடோட ஸ்ட்ரக்சர்ல இங்க வந்து நிறைய கோயில்கள் இருக்குது மெசபடோமியால. அது வந்து பர்டிகுலர்லி ஃபார் காட் அண்ட் காட்மேன். இதே இது எகிப்துல பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் கிங்க வந்து பயங்கரமா புகழ்ற, கிங்கையே வந்து கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அது. அவங்களோட வரிகள் பேச வந்து பிரமிடோட மிக பிரம்மாண்டமா கெட்டுற அளவுக்கு ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து அந்த மதிப்பு. இது ரெண்டுமே ஹரப்பன்ல கிடைக்கல. இன்னும் கோயிலுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடைக்கல, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கான இந்த பிரம்மாண்டமான இது வந்து கிடைக்கல. அதே நேரத்துல பப்ளிக் ஸ்பேசஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன்ல. இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன். அந்த காலத்தை இது பண்ணும்போது மக்கள் பொதுவா புலங்குற இடங்கள் வந்து இவ்வளவு பெர்ஃபெக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஒரு சிவிலைசேஷனா ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து சொல்ல முடியும். ஏன்னா கிரேட் பாத் அப்படிங்கிற மொஹஞ்சதாரோல இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீச்சல் குளம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரு. ஸோ அதை வந்து மக்கள் நல்லா புலங்குற இடத்துல வந்து அவ்வளோ இதா பெர்ஃபெக்டா அந்த உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு இன்லெட்டு, தண்ணி வெளியே போறதுக்கு ஒரு அவுட்லெட்டு, அது போறதுக்கு சீவேஜ் ட்ரைன்ஸு, இது எல்லாத்தையும் இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு பப்ளிக் ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத வச்சு சொல்லும்போது இது வந்து ஒரு தனிநபரை இது பண்ண கிங் அட்மினிஸ்ட்ரேட் ஒரு ஏரியாவும் கிடையாது, இல்ல வந்து மதங்களை வந்து மதமோ இந்த ரிலீஜனை வந்து பேஸ் வச்ச ஒரு ஏரியாவும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹரப்பன் சிவிலைசேஷன். அதான் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் நல்லா நீட்லி லேடா இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இந்த டைரக்ஷன்ல பார்த்துருக்கோம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பயங்கரமா இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்றாரு. அதையும் இந்த கிரேவிங் சிஸ்டம், இந்த ஃபியூனரல் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்றாரு. அதாவது இந்த மத்த ஃபியூனரல்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய அவங்களோட பொசிஷன்ஸ், வெல்த் எல்லாத்தையுமே வந்து அடக்கம் பண்ணுவாங்க அவங்க கூட சேர்ந்து. ஈவன் சொல்ல போனா அவங்களுக்கு ஒர்க் பண்ண சர்வன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கொலை பண்ணி உள்ள வந்து அடக்கம் பண்ணுவாங்க. சோ தட் அவங்க அதான் உயிரோட ஏதோ ஒண்ணு உயிரோடய கொண்டோம் அடக்கம் பண்ண செத்துருவாங்களே அப்புறம் என்ன. அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ற சிவிலைசேஷன் இந்த டைம்ல இவங்க வந்து எதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மியா, வெறும் கொஞ்சோண்டு ஃபுட்டு, கொஞ்சம் பாட்டரி, கொஞ்சம் அவங்களோட பர்சனல் பொசிஷன்ஸ் இதை மட்டும் வைப்பாங்க. இதுவே ஒரு டிஃபரன்ஸ். ஏன் அப்படின்னா அந்த ப்ரீசியஸ் பொசிஷன்ஸ்லாம் நீங்க வந்து கீழே போட்டு வேஸ்ட் பண்ணாம அதை வந்து டிசெண்டன்ஸ் கொடுப்பாங்க. டிசெண்டன்ஸ் கொடுத்தா அவங்க இன்னும் ரிச்சா இருக்காங்க. ரிச்சா இருக்கிறப்ப அவங்க கிட்ட சர்ப்ளஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வச்சுதான் இவங்க
இந்த சிட்டியை வந்து ஆர்கனைஸ்டா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்காங்க. அது மாதிரி இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஹரப்பன் சிவிலைசேஷன்ல எங்க ஆரம்பிச்சு அப்படின்னா ஈரானோட எண்ட்ல ஆரம்பிக்குது. இப்ப இருக்க பலுச்சிஸ்தான் ஈரானோட எண்ட்ல அங்க ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் இருக்கிற இது வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த exactly. செங்கல்லாம் இந்த சைஸ்ல தான் இருக்கும், ம். வெயிட்னா இதான் வெயிட். ஸோ ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வெயிட்லாம் கிடையாது. இந்த கல்லு 1 கிலோ, இந்த 1 கிராம் அப்படின்னா இந்த இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சொல்லுவோம்ல நம்ம. இப்ப இந்த ஆமா, இதான் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது, ஆமா. ஐ மீன் 1 மீட்டர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபார் லென்த், 1 கிலோகிராம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபார் வெயிட். அப்படிங்கிற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவ்வளவு பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஆன் தி ஹோல் சிவிலைசேஷன். அதான் அது ஈரான்ல இருந்து குஜராத் வரைக்கும். அதுவும் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பெரிய லென்த்னு பாருங்க, எவ்வளவு பெரிய இடம்னு பாருங்க. 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ங்கறாரு இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனோட எக்ஸ்டென்ட். அதாவது 1/3 ஆஃப் தி சைஸ் ஆஃப் இந்தியா. மேக்ஸிமம் பாப்புலேஷன் அந்த டைம்ல அங்கதான் இருந்துச்சு. அப்படி ஒரு இடத்துல எல்லாருக்குமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் வச்சிருக்குது. அதை கொண்டு வரது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி மத்த சிவிலைசேஷன்ல எங்கேயுமே இல்ல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பெருமைப்பட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன்ல. எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி ஆர்காலஜில வந்து ஒரு இதை ஃபயரை கொடுத்ததே வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்லாம் 3ஆம் கிளாஸ்ல அந்த பார்த்த ஒரு படம் தான். நம்ம தமிழ் புக்ல வரும்னு நினைக்கிறேன் bro. பின்னாடி வரும் ஹரப்ப நாகரிகம், ஹரப்ப மோகஞ்சர் நாகரிகம் சொல்லிட்டு பின்னாடி வரும். அந்த ரூயின்ஸ் எல்லாம் போட்டு ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த இடம் அப்படிமோ அதெல்லாம் யோசிச்சு வருவோம். 5000 வருஷம் முன்னாடி இப்படி வாழ்ந்தாங்களா அப்படின்னு. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து இன்னுமே வந்து இருக்கும். இது வந்து எப்படி மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதுல என்ன ஒரு இது அப்படின்னா ஆச்சரியப்பட விஷயம் அப்படின்னா, இன்னுமே வந்து நம்ம ஹரப்பன் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இதுல மேட்டர். ஆமா. ஸோ ஆரியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாலும் அவங்களுமே வந்து நிறைய ஹரப்பனோட கல்ச்சரை வந்து உள்ள எடுத்துக்கிட்டாங்க. நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய ஹரப்பன் கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹரப்பனோட லாங்குவேஜஸ் இங்க தான் வந்து இன்னும் உயிரோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டடியை பத்தி பக்கமா பேசியிருக்காரு. நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய ஸ்டடிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஹரப்பன்ல வந்து பேசுனது ஒரு புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கான நிறைய இதை வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன திராவிடியன், எங்கேயுமே திராவிடியன் வார்த்தையே இல்லையா, நீங்க திராவிடியன் போட்டுறீங்க. எல்லாருமே மத்த ஸ்டேட்ல வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இருக்காங்க. நீங்க மட்டும் திராவிடியன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி இருக்கும். திராவிடியன்ங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது, அதோட எங்க இருந்து ட்ராக் பண்றாங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கிறதுக்கே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா வந்து இந்த திராவிடியன் வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. இதுல இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் தெரியுது. சோ நீங்க சொல்ற மாதிரி புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜஸ் வந்து ஹரப்பன்ல பேசிருக்காங்க. ஈவன் அது ஸ்டார்டிங் வந்து இந்த வெஸ்ட் ஈரான், இந்த ஈரான்ல இருந்து வந்திருக்குது. அங்க இருக்க லாங்குவேஜ் கண்டினியூஷன் தான் இந்தியா ஃபுல்லா திராவிடியன் லாங்குவேஜஸா இருந்திருக்குது. இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் வர வரைக்கும் திராவிடியன் லாங்குவேஜ் தான் கம்ப்ளீட்டா ஹரப்பன்லயும் இல்ல ஃபுல் இந்தியாலயுமே அதான் இருந்திருக்குது. சோ அதுதான் வந்து திராவிடியனோட ஸ்டார்ட். அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. அந்த புரோட்டோ சக்ரோசியன்னு சொல்லிட்டு அந்த ஈரான்ல பேசப்பட்ட லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ்ல இருந்துதான் இப்ப வந்து இலாமைட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து இருந்தது. ஸோ அந்த லாங்குவேஜும் இந்த புரோட்டோ திராவிடியனும் பிரியுது. அந்த புரோட்டோ சக்ரோசியன் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப வந்து தமிழ்ல, மலையாளத்துல இந்த மாதிரி திராவிடியன் லாங்குவேஜ்ல இருக்க சில வேர் சொற்கள், ரூட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் அங்க இப்ப அந்த இலாமைட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ரூட் வேர்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் வந்து ஒண்ணு போல இருக்குது. இதுல ஒரு சிறந்த உதாரணம் வந்து எள்ளு. இந்த எள்ள பத்தி நிறைய எழுதியிருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு எனக்கு. என்னன்னா மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன்ல எள்ளு கிடையாது. ஓகே, எள்ளு வந்து அங்க போனது வந்து இங்க இருந்து தான். அதாவது நம்ம ஜிஞ்சிலி ஆயில்னு சொல்லுவோம்ல, நல்லெண்ணெய், அது எடுக்கிறது எள்ளுல இருந்து. அது வந்து போனது இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்ல இருந்து தான் வந்து ட்ரேட்ல வந்து அங்க அந்த பிளான்ட்டே கொண்டு போயிருக்காங்க. அந்த மெசபொட்டோமியால அதுக்கு பேர் எள்ளு தான். அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது படி மெசபொட்டோமியால அவங்க சொல்றது வந்து எள்ளுன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும், தமிழ்நாட்டுல தமிழ், மலையாளம் இந்த மாதிரியான திராவிடியன் லாங்குவேஜ்ல அது எள்ளுதான். அப்போ இந்த ஹரப்பன்ல தான் போச்சு அப்படின்னா அப்ப ஹரப்பன்ல பேசப்படுறது இதே லாங்குவேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து ஐராவத மகாதேவனோட ஒர்க்ஸ். ஐராவத மகாதேவனை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹரப்பனோட லிங்குவிஸ்டிக் எவிடன்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து நிறைய ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு அந்த அவரோட ஒர்க்ஸ். அது வந்து ஒரு இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டடி வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஒரு என்ன மொழி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டுமே. அதான் இந்த ஹரப்பன்ஸ் வந்து ரீஜன் வந்து வெஸ்ட் ஈரான்ல இருந்து டில் குஜராத் அந்த டைம் அந்த இடம் சொன்னாலுமே அவங்க டிஸ்இன்டகிரேட் ஆகிறப்ப கம்ப்ளீட்டா இந்தியா ஃபுல்லா பரவிட்டாங்க. எண்ட் ஆஃப் ஹரப்பன் இதுல இந்தியா ஃபுல்லா பரவிட்டாங்க. சோ இந்த ஹரப்பன்ஸ் தான் வந்து இந்த நம்ம பேஸ் பீஸா மேல போடுற சீஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ஹரப்பன்ஸோட அந்த ஜெனடிக் லாங்குவேஜ் பத்தி பார்த்தோம்ல, எப்படி எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல உள்ள எந்த பாசிஸும் கிடைக்கல இன்னும். ஆனா
ஹரப்பன் சிவிலைசேஷன்ல இருந்து மெசபடோமியா, அப்புறம் சென்ட்ரல் ஏசியால சில சிவிலைசேஷன்ஸ்ல இங்க இருந்து மைக்ரன்ஸா போய் தங்கி இருந்தவங்களோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் இந்த ஈரானியன்ஸ் வந்து இங்க வந்தாங்க, இங்க இருந்தாங்க, அவங்களோட இது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரீசெண்டா ராக்கி கர்ஜ்ல வந்து ஒரு ஸ்டடி எடுத்தாங்க, ஒரு ஆன்ஷியன்ட் டிஎன்ஏ. இந்த புக் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பயங்கர டிபேட் ஆச்சு. என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை வந்து எடுத்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராக்கி கர்ஜ் டிஎன்ஏல இந்தோ யூரோப்பியன்ஸோட, அதாவது ஸ்டீப், சென்ட்ரல் ஏசியன் ஸ்டீப்ஸ்ல இருந்து வந்த பேட்ச்லிஸ்ட், அதாவது ஆரியன்ஸோட டிஎன்ஏ வந்து இல்ல. R1A1 அந்த இது வந்து இல்ல. ஆக்சுவலா ஒரு மைக்ரேஷன் நடக்குது, அந்த மைக்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த மக்கள்கிட்ட அந்த டிஎன்ஏ இல்ல அப்படின்னா அது என்ன ப்ரூவ் பண்ணும்? ஆக்சுவலா அவங்க மைக்ரேஷன்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த R1A1 வந்து ஹரப்பன்ல எடுக்கப்பட்ட அந்த ராக்கெட் டிஎன்ஏல இல்ல, அதனால ஆரியன்ஸ் மைக்ரேஷன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களாடா, எப்படிதான் நீங்க எல்லாம் இந்த ஆர்டிகலா நியூஸ் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதை பத்தி இதே ஆத்தர் டோனி ஜோசப்போட ஒரு ஆர்டிகல் வந்து ஹிந்துல இருக்குது, ராக்கெட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம படிச்சா வந்து இன்னும் ஹரப்பன்ஸோட அந்த டிஎன்ஏ இதை பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ கடைசியா ஆரியன்ஸ் வராங்க எப்போ 1900 BC, பிஃபோர் காமன் எரா. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய மைக்ரன்ஸ் வந்திருக்காங்க. ஆனா என்ன ப்ராமினன்ட் அப்படின்னா, இந்த அளவுக்கு இந்தியாவோட டீமோகிராஃபியும் ஜெனட்டிக்கையும் சேஞ்ச் பண்ணது வந்து லாஸ்டா ஆரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க மைனரா அங்கங்க வந்து அவங்களோட குரூப் வந்து அதிகமா இருப்பாங்க. பட் ஆரியன்ஸோட இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்தியாவோட ஜெனட்டிக்குள்ள பயங்கரமா இருக்குது அப்படிங்கிறது வந்து அதுலயே நார்த் இந்தியன். இந்த நார்த் இந்தியன்ஸோட இந்த இது சொல்றோம்ல, இதுல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஆரியன்ஸோட இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஜெனடிக் ஸ்டடி முடிஞ்ச உடனே அந்த இது ப்ரூவ் ஆயிருச்சு. ஆனா அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, இதை வந்து எப்படி சொல்றது, சொன்னோம்னா பெரிய பிரச்சனை. அந்த இதை வந்து நான் முக்கியமா அதை பாயிண்ட் பண்ணி பேசணும். பயப்படுறாங்க அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம், இதை வந்து சொன்னோம்னா பெரிய பிரச்சனையாயிருமே, பொலிட்டிக்கலா பயங்கரமா நம்ம எல்லாம் வந்து பயங்கரமா சுத்தி ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டு டெர்மினாலஜிஸையே மாத்துறாங்க. ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன், ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்னு டெர்மினாலஜிஸையே மாத்தி சொல்றாங்க. ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் யார் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்த இந்தியன்ஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ், அந்த முத அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கன் மைக்ரேஷன்ல வந்தவங்க, பிளஸ் ஈரான்ல இருந்து வந்த அந்த பேட்ரலிஸ்ட், அதாவது அந்த சாக்ரஸ் மோனிஸ் வந்து 7000 BC கிட்ட வந்தாங்கல்ல, அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் இப்ப இருக்கிறவங்க. ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் பிளஸ் ஈரானியன் ஃபார்மர்ஸ் பிளஸ் ஸ்டீப் பேஸ்டரலிஸ்ட் இப்ப இருந்து இந்த ஆரியன்ஸ், அதாவது சென்ட்ரல் ஏசியால இருந்து வந்து ஆரியன்ஸ், இவங்க 3 பேர் சேர்ந்ததுதான் ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன். இவங்க 2 பேரோட கலவை தான் இப்ப வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்க. இந்த கலவை வந்து கீழே வர வர வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ஸ் வந்து கீழே சவுத் ஆஃப் இந்தியால அதிகமா இருப்பாங்க, ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன்ஸ் வந்து நார்த் ஆஃப் இந்தியால அதிகமா இருப்பாங்க. இது பெர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கும். முக்கியமா ஸ்டெப் பாஸ்டரலிஸ்ட் வந்து அந்த இடம் சொல்லிடலாம். சென்ட்ரல் ஏசியாங்கிறது வந்து இந்த கசகஸ்தான் அந்த ஏரியாஸ் எல்லாம் இருந்து வருவாங்க. இவங்க கிட்ட என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இவங்க தான் வந்து ஹார்ஸ் கொண்டு வந்தாங்க இந்தியன் ஏரியாக்குள்ள. அதுக்கு முன்னாடி ஹரப்பாக்குள்ள ரெஃபரன்ஸ் ஹார்ஸ் பத்தி எதுவுமே இருந்தது கிடையாது. எப்ப வந்து இவங்க வர ஆரம்பிச்சாங்களோ, ஐ மீன் ஆரியன்ஸ் சொல்லி இவங்களே சொல்லிக்குவாங்க, ஆரியன்ஸ் இவங்க எப்ப இங்க உள்ள வந்தாங்களோ அப்பதான் ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் இந்தியாக்குள்ள வருது. சீல்ஸ்ல இல்ல ஹரப்பன் டெக்ஸ்ட்ல எங்கேயுமே ஹார்ஸ் கிடையாது, குதிரையை பத்தின எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஆனா ரிக்வேதால குதிரையை பத்தி பக்கம் பக்கமா எழுதிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆரியன் தியரி, மைக்ரேட் தியரி வந்து பொய்யே, ஆரியன்ஸ் வந்து இண்டிஜினஸ், இந்தியாவை சேர்ந்தவங்க சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேத காலத்துல இருந்து நாங்க ரிக்வேதம் வந்து முன்னாடியே எழுதப்பட்டது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது, ஹரப்பன் சிவிலைசேஷனே வந்து ஆரியர்களோட வேத நாகரிகம் தான் சொல்றாங்க. ஆனா வேதத்துல பக்கம் பக்கமா எழுதின குதிரையை பத்தி ஒரு சீலு ஒரு எதுவுமே இல்லையே ஹரப்பன் சிவிலைசேஷன்ல. ஏன் அவங்களோட பொருளாதாரமே குதிரையை சுத்திதான் இயங்கிட்டு இருக்குது. அஸ்வமேதையாகும், அவங்களோட வெல்த்தையே வந்து குதிரையை வச்சுதான் வந்து கணக்கிடுறாங்க. ஒரு பிராமணுக்கு வந்து எத்தனை குதிரை கொடுக்கணும், எவ்வளவு இது கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் குதிரையை வச்சுதான் பண்றாங்க. ஆனா ஹரப்பன் சிவிலைசேஷன்ல குதிரையே இல்ல, குதிரை பத்தின எந்த விதமான மென்ஷனுமே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆரிய நாகரிகமா இல்ல வேத நாகரிகமா இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது அப்படிங்கறதான் இவரு. இது வந்து எப்பவோ சொல்லிட்டாரு, எப்பயோ வந்துச்சு இந்த கான்செப்ட், இந்த தியரி. ஸோ இது வந்து பொய், ஆரியன் சிவிலைசேஷன் வந்து உண்மையில் நடந்ததுதான், ஆரியன் மைக்ரேஷன் வந்து உண்மையில் நடந்ததுதான், ஏன்னா குதிரை அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதை இவர் நிறைய ஜெனட்டிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸ்டீப் பேஸ்டரலிஸ்டோட ஸ்பெசிபிக்கான ஹாப்ளோ குரூப் R1A1 அப்படிங்கிற ஹாப்ளோ குரூப் வந்து இந்தியன்ஸ்ட
1800 பிசிக்கு அப்புறம் தான் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி எந்த என்னோட ஆன்ஷியன்ட் டிஎன்ஏலயும் அது கிடையாது, இவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் இது வந்து இங்க பரவி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹரப்பன் சிவிலைசேஷன் ப்ரீடேட்ஸ் ரிக்வேதா. அதாவது ரிக்வேதா வரதுக்கு முன்னாடியே ஹரப்பன் சிவிலைசேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ரிக்வேதா வந்துச்சு அப்படி கிளியரா சொல்றாரு. ஸோ இதுல வந்து நான் ஒரு புக் படிச்சேன், இதே மாதிரியான ஒரு ஆரியன் மைக்ரேஷன் வந்து பொய் அப்படிங்கிற ஒரு புக், ஒரு நதியின் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ப்ரோ. மிஷல் டனினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் எழுதின புக் அது. சரஸ்வதி ரிவரோட எவிடன்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப சரஸ்வதி தான் வந்து வேதத்துல சரஸ்வதி தான் வந்து இந்த இந்து நதியோட ஆரம்பம். அப்ப இதை தான் வந்து வேத நாகரிகத்தை சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த புக்லயும் நிறைய இந்த மாதிரியான எவிடன்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. அது நிறைய இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிருச்சு. இப்ப இருக்க ஜெனடிக் ஸ்டடியும் நிறைய டிஸ்ப்ரூவ் பண்ணிருச்சு. ஆனா அது வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட். சரஸ்வதி ரிவர் அப்படிங்கிறது வந்து அந்த ஆரியன் மைக்ரேஷன் தேரி பொய்ன்னு சொல்றது கூட ஒரு பிக்கஸ்ட் ஆயுதம். சரஸ்வதி நதியை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து இப்ப இருக்கிற கக்கர் ஹக்ரா அப்படிங்கிற ஒரு நதி தான் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை வந்து திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கக்கர் ஹக்ராங்கிறது என்ன அப்படின்னா, சட்லஜ் நதிக்கும் யமுனைக்கும் நடுவுல ராஜஸ்தான் பாலைவனத்தை பார்த்து ஓடி வர்ற ஒரு நதி, ஒரு மான்சூன் ரிவர். மழை பெய்யலாம் தண்ணி வரும், மற்ற தண்ணி வராது, வத்தி இருக்கும் அந்த ரிவரு. ஸோ அதை வச்சுதான் இந்த சரஸ்வதியோட இதுலதான் நிறைய ஹரப்பன் நகரங்கள் வந்து நாங்க இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த சரஸ்வதி நதி, அப்போ இந்த ககர் ஹக்ரா தான் வந்து வேதங்கள் சொல்லப்பட்ட சரஸ்வதி. அப்போ இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து வேத நாகரிகம் தான் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து சொல்லுவாங்க. அதை வந்து இவர் வந்து நிறைய எவிடன்ஸ் வச்சு டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை படித்தீங்கனாலே அதை வந்து நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணிடலாம். அவங்க சொல்றது வந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி ரிக்வேதத்துல வந்து சரஸ்வதி பத்தி எக்கச்சக்கமா எழுதியிருக்கு. ஆனா யசுர் வேதத்திலேயோ சாம வேதத்திலயோ எழுதவே இல்லை. ரிக்வேதம் ஃபர்ஸ்ட் எழுதுனது, யசுர் சாம அதர்வனம்லாம் லேட்டா எழுதுனது. கரெக்டா? அப்போ இவங்க வந்து சரஸ்வதியை வந்து பேஸா வச்சு ஒரு இதை இது பண்றாங்க அப்படின்னா, ஏன் வந்து அதுக்கு அடுத்த வேதங்கள் அதை பத்தி எதுவுமே எழுதல? இன்னும் ககர் ஹக்ரா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, மான்சூன் ரிவரா. கரெக்டா? அப்போ அந்த நதி தான் உங்களுக்கு புனிதமான நதி அப்படின்னா நீங்க இந்த இதையும் எழுதியிருக்கணும்ல. அப்போ நீங்க வந்து முன்னாடி இருந்த இடத்துல, இப்போ சென்ட்ரல் ஏசியாவிலேயோ இல்ல வந்து இப்ப தஜிகிஸ்தான் இந்த மாதிரி ஏரியாவில இருந்த ஒரு நதி வந்து உங்க சரஸ்வதி நதியா இருந்திருக்கும், அதை தான் நீங்க எழுதிருப்பீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நதியோட ரெஃபரன்ஸ் பண்ணாலும் எழுதல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இங்க இருக்கிற ஒரு மான்சூன் ரிவரை அதோட லிங்க் பண்ணி காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு. இது வந்து கிளைமேட்டாலஜி இதுலயும் நிறைய சொல்லியிருக்காரு. எப்படி வந்து இந்த அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த ககர் ஹக்ரா வந்து கிளேசியல் ரிவரா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சில டெக்டானிக் டிஸ்டர்பன்சஸ்னால இது வந்து இப்போ மான்சூன் ரிவர் ஆயிருச்சு அப்படின்னு. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டெக்டானிக்கல் டிஃபரன்சஸ் இருந்தாலுமே இந்த ககர் வந்து முன்னாடியே வந்து மான்சூன் ரிவர் தான் இருந்திருக்குது, வந்து கிளேசியல் ரிவரெல்லாம் இல்ல, இது வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இது வந்து முன்னாடி ஒரு பெரிய கிளேசியல் ரிவராகவும் கங்கை இந்த மாதிரி ஒரு கிளேசியல் ரிவராகவும் இப்ப வந்து அந்த டெக்டானிக் டிஸ்டர்பன்சஸ்னால வந்து ஒரு மான்சூன் ரிவராவெல்லாம் மாறல, இது நிறைய சேஞ்ச் நடந்திருக்குது. ஆனா முன்னாடி வந்து இது மான்சூன் ரிவர் தான் அப்படிங்கறத வந்து நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ராணா கட்ச் இருக்குல்ல குஜராத், அந்த ராணா கட்ச் வந்து இந்த நதி போய் வந்து கலந்தனாலதான் வந்து அவ்வளவு உப்பா இருக்குது, அதனாலதான் சால்ட் டெஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு தியரி. அது வந்து முன்னாடி வந்து ராணா கட்சி கடலுக்குள்ளதான் இருந்துச்சு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். முன்னாடி வந்து இப்ப இருக்க நம்ம சௌராஷ்டிரா இருக்குல்ல, குஜராத்ல வந்து கீழே வந்து ஒரு வாய் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு தீவு மாதிரி இருந்தது. அதனாலதான் லோத்தல் அப்படிங்கிற இடம் வந்து துறைமுகம். இப்ப லோத்தல் வந்து கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் உள்ள இருக்குது. ஆமா, தோலவீராவும் அந்த இடத்துல தான் இருக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த போற இடமே வித்தியாசமா இருக்கும், எங்கேயும் பார்க்காத ஒரு இடமா இருக்கும், ஃபுல்லா லெஃப்ட் சைடுல அங்க வந்து போட் இருந்தது, அங்க வந்து போட் இருந்தது. அப்ப வந்து அது முன்னாடி கடல் கத்துல இருந்திருக்குது, இப்ப வந்து ஞாபகத்துல வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ண அப்படிமா சொல்லியிருக்கோம் நிறைய. சோ நம்ம இதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த புக்ல வந்து நிறைய எவிடன்ஸ் இருக்குது. ஆரியன் மைக்ரேஷன் இன்வேஷன் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இல்ல, ஆனா மைக்ரேஷன் நடந்ததுக்கான ஆதாரம் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த புக்ல வந்து அவர் அடிச்சு சொல்றாரு. ஆரியர்கள் நிச்சயமா உள்ள வந்திருக்காங்க 1800 கிட்ட. அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன் வீழ ஆரம்பிக்கிற காலத்துல, அதாவது 1900 மெச்சூர் ஹரப்பன் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சு லேட்டர் ஹரப்பன் ஏஜ் வந்து ஆரம்பிக்குது. லேட்டர் ஹரப்பன் ஏஜ் அது வந்து வீழ ஆரம்பிக்குது. அந்த பீரியட்ல தான் இவங்க வந்து உள்ள வர்றாங்க அப்படிங்கறத நிறைய டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவங்க மட்டும் வரல, கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஈவன் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க, டிபெட்டோ பர்மன் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. சோ மைக்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு தனி அதான் சொல்லுவாரு, நம்ம வந்து ஒரு மல்டி சோர்ஸ் சிவிலைசேஷன், சிங்கிள் சோர்ஸ் சிவிலைசேஷன் கிடையாது. இது கிளிஷேவா இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. இந்தியாவோட பெருமை, இந்தியாவோட யூனிக்னஸே வந்து அதோட டைவர்சிட்டி தான், யூனிட்டி டைவர்சிட்டி தான் இந்தியாவோட பெருமை அப்படின்னு சொல்லுவாரு. இதுல இதே சொன்னாலும் அதான் உண்மை. ஆமா, அதான் உண்மை. இல்ல அவரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு.
நார்த் அண்ட் வெஸ்ட்ல வந்து மில்க் அதிகமா சாப்பிடுறதுக்கும் ஈஸ்ட் அண்ட் சவுத்ல வந்து நான்-வெஜிடேரியன் ஃபுட் அதிகமா சாப்பிடுறதுக்கும் காரணம் என்ன, ஃபிஷ்ஷும் மீட்டும் அதிகமா சாப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவாரு. இது வெறும் கல்ச்சரல் விஷயம் கிடையாது, இது வந்து ஜெனடிக் சம்பந்தமான விஷயம். ஒரு ஜீன் மியூட்டேஷன் நடக்குது 139107 நினைக்கிறேன் அது பேரு. அந்த மியூட்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஹியூமன் ஸ்பீஷிஸ்க்கு வந்து மில்க் ப்ராசஸ் பண்ற எபிலிட்டி வந்து அதிகமாகுது. மத்த ஸ்பீஷிஸோட மில்க் ப்ராசஸ் பண்றது. சோ நம்ம வந்து இந்த கோட்ஸ் கவ் இதுகிட்டலாம் வந்து நம்ம வந்து மில்க் ப்ராசஸ் பண்ணி மில்க் எடுத்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தோம். இந்த ஜீன் மியூட்டேஷனோட எஃபெக்ட் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து மில்க் அதிகமா குடிக்கிறாங்க, எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து புரோட்டீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக மீட் ஃபிஷ் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா மீட் அண்ட் ஃபிஷ் தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மியூட்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் மீட்டையும் ஃபிஷ்ஷையும் வந்து மில்கால ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து மோர் வெஜிடேரியன்ஸா மாறிட்டாங்க. அதர் ஏரியாஸ்ல இருக்கவங்க வந்து மீட் அண்ட் ஃபிஷ் இதுவா இருந்தாங்க. சோ இப்ப ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா ஒரே ஃபுட் ஹேபிட் தான் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, இதுவே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். இந்த நீங்க பீஃப் சாப்பிடக்கூடாது, நீங்க மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது அவங்க ஹெல்த் ஜெனட்டிக்கலி அவங்க ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். அதை புரிஞ்சுக்காம இவங்க வந்து ஏதோ ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கல்ச்சரை வச்சுட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இதுபடிதான் இருக்கணும்னு சொல்றது ஒரு பெரிய முட்டாள்தனம். சயின்டிபிக்கலி அது கம்ப்ளீட்டா தப்பு. இந்த வீகனிசம் சொல்லி சுத்திட்டு இருக்காங்கல்ல, ஆமா, வீகனிசம் இஸ் அவேக்கனிங், வீகனிசம் இஸ் இதெல்லாம் அப்படி சுத்திட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய அப்போசிஷனா, ஒரு சயின்டிபிக் அப்போசிஷனா இருக்கும். எங்களுக்கு அப்ப நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் எங்க இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்லையே. ஒரு புவரான ஒரு ஃபார்மர், அவனுக்கு இருக்கிற மாடு, அவன் வந்து அந்த மாடு வயசாயிருச்சுன்னா அது மீட்டுக்கு விட்டு அவன் காசாக்குறான், அப்படின்னா அது சாப்பிடுறான், அது அவனோட புரோட்டீன், அவனுக்கான புரோட்டீன் அங்க இருந்தா கிடைக்குது. நீங்க எப்படி இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க வீகன்ல இருந்து? நீங்க பருப்பு சாப்பிடு பயிர் சாப்பிடு அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அவனுக்கு வந்து இந்த அவனோட எக்கனாமிக்கல் ஸ்டேஜ் படி அப்படி பார்க்கும்போது இந்த நிறைய ஆங்கிள்ஸ் வந்து அதுவே தப்பு அப்படிங்கும்போது சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட். அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நீங்க வந்து அனிமல்ஸ் இது பண்ணக்கூடாது, கொடுமைப்படுத்த கூடாது கரெக்ட். அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க அதெல்லாம் பேசுங்க. அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் அவைலபிள் ஆக்கிட்டு அப்புறம் பேசுங்க. நீங்க எலிட்டா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்குது, உங்களுக்கு காசு இருக்கு, நீங்க அஃபோர்ட் பண்றீங்கன்னு நீங்க பண்ண முடியும். எல்லாராலையும் இது பண்ண முடியாது. அதை பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து எல்லாரும் பண்ணணும். நீங்க அவைலபிலிட்டி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க கிடைக்கல அப்படின்னா அப்புறம் நீங்க பேசலாம். சோ இந்த லாஸ்டா நடந்த ஆரியன் இமிகிரேஷனை வந்து இவர் வந்து இந்த மேல போடுற டாபிக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றாரு. அது கூட எக்ஸ்ட்ரா அதர் டாபிக்ஸும் இருக்குது. இந்த அதர் மைக்ரேஷன்ஸ்லாம் வந்து டாபிக்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட பீட்சா. இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் தான், மற்ற இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா மாறி இருக்கும். பட் வந்து இதுதான் வந்து கோர் இந்தியாவோடது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இவர் அடுத்து எங்க வராரு அப்படின்னா கேஸ்ட் பத்தி வராரு. எப்படி வந்து இந்தியால கேஸ்ட் ஃபார்ம் ஆனிச்சு, நம்ம வந்து பயங்கரமா மிக்ஸ் ஆகிட்டு இருந்தோம், பயங்கரமான மைக்ரேஷன் நடந்துட்டே இருந்துச்சு டில் 100 CE, அதாவது 100 ஆஃப்டர் காமன் எரா. அப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி பயங்கரமா நடந்துகிட்டு இருந்த மிக்சிங் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸ்டாப் ஆகி எல்லாருமே இந்த ஸ்டாப் ஆக மிக்சிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எண்டோகேமின்னு சொல்லுவாங்க, வெளியே போயிட்டு மேரேஜ் பண்ணாம உள்ளேயே மேரேஜ் பண்றது. இதுதான் வந்து கேஸ்ட் சிஸ்டம் ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் அப்படிங்கிறாரு. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் சேர்த்து சொல்லலாம் ப்ரோ. இவர் புக்ல சொல்லல, ஏன்னா இது சொல்லலாம். ஏன்னா அப்பதான் வந்து அந்த 100 CE அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த நேரத்துல வெஸ்ட் ஐ மீன் சென்ட்ரல் ஏசியால இருந்து ஹன்ஸ், குஷன்ஸ், கனிஷ்கான் பீரியட் தான் அது அந்த பீரியட். ஸோ அந்த சென்ட்ரல் ஏசியன்லாம் வந்து நிறைய மைக்ரேஷன் இந்தியாக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து நிறைய அப்ப இருந்த இந்த மௌரியன்ஸ் இவங்க எல்லாம் தோக்கடிச்சுட்டு இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மௌரியன்ஸ் வந்து பிசில இருந்தவங்க, இந்த அசோகா இவங்க எல்லாம் இருந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து சுங்கா அப்படின்னு ஒரு டைனாஸ்டி இருக்கும், அது வந்து கம்ப்ளீட் பிராமின்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஒரு டைனாஸ்டி, சுங்கா டைனாஸ்டி. அதுக்கப்புறம் புதுசா வந்து நிறைய இன்வேடர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க சென்ட்ரல் ஏசியால இருந்து. அவங்க தான் இந்த குஷன்ஸ் இவங்க எல்லாமே. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருக்கிற இண்டிஜினஸ் தோக்கடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்போ அப்ப இருந்த பிரீஸ்ட் கிளாஸ், அதாவது பிராமின்ஸோட அந்த பவர் வந்து போகும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த புதுசா உள்ள இன்வைட் பண்ணி வராங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் சத்ரியாசன் ஏத்துக்குவாங்க இந்தியாவோட கேஸ்ட் சிஸ்டம்குள்ள, வர்ணா சிஸ்டம்குள்ள. அப்படி ஏத்துக்கும் போது புதுசா வர வைக்கும் போது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட அந்த இவங்களோட டாமினன்ஸ் போயிடும் அப்படிங்கறத என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எண்டோகாமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த வர்ணா விட்டு இது பண்றது எல்லாமே இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து இப்ப நான் அவங்க சொன்னார்ல ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன்ஸும் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ஸும் மிக்ஸ் ஆனதுதான் வந்து இப்ப இருக்கிற இந்தியன் பாப்புலேஷன் அப்படின்னு. அப்பவே ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ஆரியன்ஸ் வந்து உள்ள வரும்போதே கேஸ்ட் சிஸ்டமோட வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கலவே நடந்துட்டு இருக்காது. ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ளே இருந்திருப்பாங்க, இவங்களுக்குள்ளே இருந்திருப்பாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் பிளஸ் ஈரான் ஃபார்மர்ஸ் இருந்த
ஒரு பாப்புலேஷனுக்குள்ள ஸ்டீப் பேஸ்ட்ரலிஸ்டோட அந்த ஜீன்ஸே வந்திருக்காது. அப்ப அது உள்ள இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே ஆர் மிங்கிளிங் வித் இந்தியன் பாப்புலேஷன், இந்தியால இருந்த பாப்புலேஷன் கூட. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல தே ஸ்டாப்டு தட் பிகாஸ் ஆஃப் தட் கண்டினியூஸ் மைக்ரேஷன். அதுக்கப்புறம் இந்த 100 CE இந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஆக்சுவலா குப்தா எராவோட ஸ்டார்டிங், அதோட அந்த ஃபார்மேஷனோட ஸ்டார்டிங் அந்த பீரியட்ல தான் வந்து இந்த கேஸ்ட் எண்டோகமி அப்படிங்கிற ஒரு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்னை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்தியா வந்து உண்மையிலே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கிடையாது. சைனா தான் வந்து இந்தியாவிலே வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். இந்தியன் பாப்புலேஷன் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சோட்டா சோட்டா பாப்புலேஷன் சொல்லுவாரு. ஸ்மால் பாப்புலேஷன், அதாவது குட்டி குட்டி பாப்புலேஷனா சேர்ந்து ஒரு பெரிய குரூப் வந்து இருக்குது. ஆனா இது வந்து எல்லாருமே ஒரு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் சொல்ற ஒரு இது வந்து கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பாப்புலேஷனும் தனித்தனியா ஒரு கேஸ்ட் ஒரு சுத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இப்படி ஒரு செப்பரேஷன் வேற எந்த கல்ச்சர்லயுமே வேற எங்கேயுமே இதுக்கு நடந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாப்பிங் ஆஃப் மிக்சிங் வேற எங்கேயுமே நடந்ததே கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு இது சொல்றாரு, ரீசன் மாதிரி சொல்றாரு. வந்த ஆரியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க சொன்ன மாதிரி 4000 இயர்ஸ் முன்னாடி வந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த மிக்சிங் அவங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அதுல ரெண்டு குரூப்பா பிரிஞ்சாங்க. நிறைய டைப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. அதுல வந்து அந்த ஆரியன்ஸ்லயே வந்து 2 குரூப்பா பிரிச்சுக்காரு. நம்ம நியூ டேர்ம்ஸ் சொல்லணும்னா ஒருத்தங்க வந்து லிபரல்ஸ், ஒருத்தங்க வந்து கன்சர்வேட்டிவ். அந்த லிபரல்ஸ் வந்து மிக்சிங் வித் அதர் பீப்புள் வந்து ரொம்ப நார்மலா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் சொல்றவங்க வந்து இந்த மிக்சிங்க வந்து எடுத்துக்கல. அவங்களாலதான் இந்த எண்டோகேமி ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மிக்சிங் அவாய்ட் பண்ணது, இந்த எண்டோகேமி ரொம்ப ப்ரொபகேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா அது வந்து இந்த அப்பர் கேஸ்ட் இந்தியால இப்ப ஹோல்ட் பண்றவங்க, அவங்கதான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குமே வந்து எப்படி ப்ரூவ் பண்றாரு, இதுதான் உண்மை அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா அவங்களோட ஆன்செஸ்ட்ரி வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டெப்பி பாஸ்டரலிஸ்டோட அவங்க ஆன்செஸ்ட்ரி வந்து அதிகமா இருக்குது. சோ அதை வச்சு இந்த அப்பர் கேஸ்ட், அதாவது who are holding the Sanskrit text, who are the custodians of Sanskrit text, அவங்க தான் வந்து இந்த எண்டோகேமியை வந்து ரொம்ப ப்ரொபகேட் பண்ணது அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து ஹிஸ்டாரிக்கலாவும் சொல்றாரு. என்ன அப்படின்னா ஆரியவர்தா வெர்சஸ் மகதா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கொண்டு வர்றாரு. ஆரியவர்தா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா இந்த ரீஜியன். அங்க இருந்த ஆரியன் குரூப் வந்து ஹைலி அவங்களோட கல்ச்சர் இதெல்லாம் வந்து எண்டோகமி இதெல்லாம் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணவங்க. அதே நேரம் இந்த பக்கம் பீகார், ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், பீகார், சென்ட்ரல் இந்தியா, அவங்க அங்க இருந்த ஆரியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் லைக் ஃப்ரீயா எல்லாத்தோடையும் வந்து மிங்கிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ லிபரல்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில எழுந்த ஒரு ரைவல்ரி. ஸோ அதுதான் இவங்க ஆரியவர் தான் சொல்லிட்டு இந்த வேதங்கள்ல சொல்லப்படுறது இப்ப இருக்க வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசையும் ஹரியானா, பஞ்சாப் இந்த ஏரியா மட்டும்தான். ஏன்னா அங்க இருந்தவங்க மத்த இடத்துல இருந்த ஆரியன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா மிலேச்சர்ஸ் சொன்னாங்க, இல்ல வந்து மத்த சூத்ராஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாரோடையும் கலந்துட்டு இம்பியூர் அப்படிங்கிற ஒரு வேர்டை தான் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ மகதாஸையும் அவந்தாஸ் இந்த மாதிரியான மத்த ஏரியால இருந்த ஆரியன்ஸை வந்து அவங்க வந்து பியூர் ஆரியன்ஸை கன்சிடர் பண்ணல. இந்த வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்லயும் தோப் ரீஜன் சொல்லுவாங்க, அதுவும் இப்ப ஹரியானா இந்த ஏரியால இருக்கவங்க தான் வந்து பியூர் ஆரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிஸ் வந்து உருவாச்சு. ஸோ இவங்களுக்கு இடையில நடந்த அந்த பிரச்சனை தான் வந்து நம்ம மௌரியன் டைனாஸ்டியாவோ இது இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நம்ம இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சாணக்கியா வந்து இவர்கிட்ட கோச்சிக்கிட்டு போனாரு மகதாவோட கிங்கிட்ட, நந்தாட்ட, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ரைவல்ரி எல்லாமே இதை ஒட்டி வர்றதுதான். அது மாதிரி புத்திசமுக்கும் வேதாஸ்க்கும், புத்த மதத்தை கிரியேட் பண்ணவங்களும் ஆரியன்ஸ் தான். அந்த இதுல இருந்து வந்தவங்க தான், அந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சவங்க தான். அப்ப புத்திஸ்ட்ல இருந்தவங்க, புத்திசம்ல ஃபாலோ பண்ணவங்களுக்கும் வேத சனாதனத்தை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் உள்ள ரைவல்ரி, அதுக்கு காரணமும் இதே தான். அவங்களுக்கும் இவங்களுக்கு இடையில அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் வருதுல்ல. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சையும் வந்து அங்கங்க டச் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இது நம்ம உண்மையில நம்மள யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியா புரியும் நமக்கு. அதான் ஓவராலா பார்த்தா இந்த புக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப மல்டி ஃபெசடடா நிறைய டிசிப்ளின்ஸ் கலந்து எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ட்ரூத்தை வந்து நோக்கி போற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு ஹானஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு பயாஸும் இல்லாம, எந்த ஒரு ப்ரீ கன்செப்ஷன்ஸும் இல்லாம இந்த புக்கை படிச்சா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரியல் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மில்க் ஏன் அதிகமா அங்க நாட்டுல சாப்பிடுறாங்க, இது வந்து மீட் ஏன் அதிகமா சவுத்து சாப்பிடுறாங்கலாம் ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் ஹிஸ்டரி படிக்கிறது மூலமா, ஹிஸ்டரி படிக்கிறது, ஜெனடிக் படிக்கிறது மூலமா இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹிஸ்டரி அப்படி ஒதுக்காம அது ஆக்சுவலா எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்து புரிஞ்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். We are all Indians and we are all migrants. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியன்ஸ்ல வந்து நாங்க தான் பூர்வ குடிமக்கள், நாங்க தான் முத இந்தியாவுக்குள்ள வந்தோம், இல்ல நாங்க தான் வந்து இந்தியாவோட மண்ணின் மைந்தர்கள் அப்படின்லாம் வந்து நம்ம எப்படியும் பேசிட்டு இருக்க முடியாது. இவங்க ஆரியன்ஸோட நிப்பாட்டிட்டார் இவரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஹன்ஸ் ஆகட்டும், குஷன்
சாக்காஸ், இல்ல வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வந்த இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, யூரோப்பியன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள இணைஞ்சு இங்கே வந்து பல பல ஜென்ரேஷன்ஸ் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல் இந்தியன். அந்த விஷயத்தை மட்டும் நம்ம எப்போ மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாரல் சப்போர்ட் இல்ல ஒரு சயின்டிபிக் சப்போர்ட்டா இந்த புக் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லும் போது போயிட்டு எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தான், நீ ஏன் இப்படி வந்து பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி எல்லாம் இந்தியன்ஸ் ஆகும், நம்ம எல்லாம் ஹிந்துஸா இருந்தோம், அப்புறம் வந்து முஸ்லிம்ஸ் வந்து நம்ம அடிமைப்படுத்தினாங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து நம்ம அடிமைப்படுத்தினாங்க, இப்படிலாம் பேசுனாங்க, யாராவது பேசுனாங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து ஹார்ட் காப்பில வாங்கி மூஞ்சில விட்டு எறியணும் அப்படின்னா வலிக்கிற அளவுக்கு ஒரு புத்தி வரும். ஸோ அது வந்து ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸா இந்த புக் வந்து இருக்கும். நம்ம எல்லாருமே மைக்ரன்ஸ் தான், ஏதோ ஒரு பீரியட்ல உள்ள வந்தவங்க தான். நீ வந்து ஹிந்து கல்ச்சர்னு சொல்ற, வேத நாகரிகம்னு சொல்ற, நீ வந்து 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தவன். இஸ்லாம்னு சொல்றேன், அவன் வந்து ஒரு 500 600 வருஷம் முன்னாடி உள்ள வந்தவன். இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பீரியட்ல உள்ள வந்தவங்க தான். யாருமே வந்து இங்க வந்து ஆதி காலத்துல இருந்தே இருந்தவங்க எல்லாம் கிடையாது. இந்த மண்ணுக்கான உரிமை இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்களோட இனம், மொழி, மதம், ஜாதி எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து இந்த புக் வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஸோ கண்டிப்பா ரீட் பண்ண வேண்டிய புக் அப்படின்னு சொல்லுவேன். குடியுரிமை